இங்க இந்த ஹொட்ல இந்த வெயிலுக்குள்ள ஒருத்தர் கையை கட்டி கோட்டை போட்டு அப்படியே பக்கத்துல கையை போட்டுக்கு போனா வெள்ளக்கார பார்த்து சிரிப்பா, என்ன பேயண்டா இவன், இந்த கூழ் அந்த கூழுக்குள்ள இருக்கிறோம் இந்த ஹொட்டுக்குள்ள போட்டுக்கிறான். வெள்ளக்காரன் இங்க வந்தா எப்படி இருக்கிறான், கோட் போட்டுக்குள்ள ஆத்துறானா, எல்லா கலட்டி எரிஞ்சு வந்துச்சு, ஒரு மெல்லிய டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சும்மா காத்துல கத்த போறேன். இங்க எப்படி அதை போடுறது, அந்த கிளைமேட்டுக்கு போடும். நம்ம ஃபேஷன் அதை நினைக்கிறோம். கரண்டை காலுக்கு மேல போட்டு தான் சாக்கிர் நாக்கிற இந்த உலகம் எல்லாம் சுத்தி வராது. பீஸ் டிவி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன ஒரு டிவி கரண்டை காலுக்கு மேல நான் ட்ரௌசர் போட்டு பேசுறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், அசிங்கமா இருக்குமா, ஒரு அசிங்கம் கிடையாது, நீ விடு, அதான் ஸ்டைல். நம்ம அழுகுறோம். அந்த பிள்ளையோட மனசு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கணும். எனக்கு புத்தி தெரிய எனக்கு உட்கார்ந்து நான் எத்தனையோ ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்கூல் பாஸ் பண்ணிருப்பேன், ஸ்போர்ட்ஸ்ல சர்டிபிகேட் எடுத்திருப்பேன். அதுக்கு கிஃப்ட் தர போறாங்க, ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வச்சு எனக்கு சர்டிபிகேட் தர போறாங்க, பாப்பா வாங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன பாராட்டுறத எங்க பாப்பாக்கு பார்க்க நேரம் இல்ல, எங்க உமாக்கு பார்க்க நேரம் இல்ல. சரி வேண்டி கொண்டு வீட்டை கொடுக்குறாரு, அதை எடுத்து பார்த்து வெரி குட் பண்றதுக்கு அவருக்கு மனசு இல்ல. என்னமோ அவ பாப்பா ஒரு நாள் சொன்னாராம், போய் சர்டிபிகேட்டை கொடுத்து பாப்பா 100 மீட்டர்ல நான் தான் வின் பண்ண அப்படின்னு. என்னடா கூட ஓடினவனுக்கு என்ன கால் மூடமான்னு கேட்டாராம். மகனை புகழல, சம்திங் ரோங்கா தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னு பாப்பா சொல்றார். அந்த சின்ன வயசுல நடந்தது, கல்யாணம் கட்டி அவனுக்கு பிள்ளை இருக்குது, மனசை பாதிக்குது. இதுதான் நம்மளால நடக்கிற தவறு. சிந்திச்சு பாருங்க. இல்ல அந்த உறவுகளை கொச்சப்படுத்தல, ஆபத்து யாரால வந்திருக்குது. சிறிய பிள்ளைகளுக்கு நடக்கிற ஆபத்து தூரத்தால வாரல, குடும்பத்துக்குள்ள வா. சின்னப்பா, பெரியப்பா, உமாப்பா, பாப்படாப்பா, மாமா, பக்கத்து வீட்டுக்காரன், மச்சான், நெருக்கமான உறவுக்குள்ள இருந்துதான் ஆபத்தே வரும். எனவே நாங்க அந்த அஜ்னபி மஹரம் என்கிற அந்த உறவை நாங்க பண்றது மட்டும் இல்லாம, சின்ன பிள்ளை தானே இதுக்கு என்ன அஜ்னபி மஹரம் பார்க்கறது தனியாவும் விட்டுறாதீங்க, கவனிக்கணும். அதுல விதிவிலக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளைக்கும் ஆபத்து இருக்கு. பிள்ளைகளை நீங்க குர்ஆன் எடுத்து ஓதுங்க, புத்தகத்தை எடுத்து படிங்க, நீங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த பிள்ளை குர்ஆனை மடியில வச்சிருக்கும், மனசு டிவியில இருக்கும். அந்த பிள்ளை புத்தகத்தை மடியில வச்சிருக்கும், மனசு டிவியில இருக்கும். நாங்களும் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது நாடகம் பார்க்கறோம், சரியான இன்ட்ரெஸ்ட் நாடகம். பெண்கள் கூடுதலா பார்க்கறது. நாடகம் பார்த்துட்டு இருக்கக்குள்ள இடையில ஒரு விளம்பரம் போகும் தானே, அந்த விளம்பரத்துக்கு திரும்பி பிள்ளைகளை பார்க்கறோம். படிக்கான ஆள் அவன் படிப்பான், ஏனண்டா அவனுக்கும் விளம்பரம் தேவையில்லை. அவ்வளவு நேரம் அவன் குர்ஆனை வச்சுட்டு படம் தான் பார்த்தேன். அங்க மோட்டிவேஷன் பண்ணி, இப்படித்தான் மகன், இது இப்படித்தான் இருக்கணும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இந்த கத்தி வெட்டும், இந்த பழம் இனிக்கும், இது தொலைக்கும், இது குத்தும், இது வலிக்கும், நாங்க சரியா சொல்லி கொடுத்துட்டு போறோம். சுவர்ல முட்டுப்பட்டா வலிக்கும், அந்த மோட்டிவேஷன் நம்ம கொடுக்குறோம். சுவருக்கு அடிக்க கூடாது, நீங்க தான் தப்பா வந்துட்டீங்கன்னு நாம சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கு எதிராக தான் கார்ட்டூன் படத்தையோ அல்லது இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இந்த படங்கள், நாடகங்கள் இதெல்லாம் நாங்க போட்டு காட்டுறோம் இதுக்கு எதிராக. அப்ப எதை எடுக்கிறது பிள்ளை? ஒன்று இந்த பழம் இனிக்கும்ங்கிறோம், பிறகு இந்த பழம் புளிக்கும்ங்கிறோம். என்னத்தை எடுக்கிறது? புளிக்குமா இனிக்குமா? எதை எடுக்கிறது? அப்ப பிள்ளையோட மூளை குழம்பி போகும், அறிவியல் வளர்ச்சி குன்றி போகும். இஸ்ரேல் அவன் நாட்டுல அவன் பிள்ளைகளை சரியா வளர்க்கறது திட்டமிடுறான். கார்ட்டூன் படத்தை தயாரிக்கிறது இஸ்ரேல், ஆனா கார்ட்டூன் படத்தை அந்த நாட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு தடை விதிச்சதும் இஸ்ரேல். இப்ப விளங்குதா அந்த நாட்டினுடைய சூழ்ச்சி? அவன் பிள்ளைகள் எல்லாம் சரியான ஆளுமையோட ஸ்ட்ராங்கா வளரணுமா, உலகத்தில் உள்ள மற்றவங்க எல்லாம் பலகீனப்படும். அதான் அவனுடைய பிளான். எவ்வளவுக்கு நுணுக்கமான ஒரு பிளான் தெரியுமா இது? தொடங்கின நிப்பாட்டிடுவான். இதுல பாதிப்பு பெரியவங்களானது போறதா நமக்கு தெரிய வருது. ஒரு ஆள இமோஷனை வெளிப்படுத்துற நேரத்துல வெளிப்படுத்தாம அடக்கி பழகிட்டாருன்னு சொன்னால் அவரால் இந்த சமூகத்துக்கு சரியான ஆபத்து இருக்குது. அப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கும். நம்மளோட பிள்ளைய சீமா படிக்க வச்சிருந்தா ஜொப் எடுத்திருக்கலாம். நம்மளோட பிள்ளைய ஹிபுல் மைசாக்கு போடாம ஸ்கூலுக்கு போட்டிருந்தா ஒரு லெவலுக்கு வந்திருக்கும். அப்ப அந்த லவ் போட்டு அப்படி நடந்தால் இப்படி நடந்தால், இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்வதை உனக்கு நான் எச்சரிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பிள்ளை ஓடி போய் சொல்ல முட்டுப்பட்ட உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும்னு சொன்னா, நம்மளை பார்த்திருக்காண்டு திரும்பி பார்க்கும். பிள்ளை விழுந்த உடனே உளறதில்லை, குழந்தை விழும்பி பார்க்கும், ரொம்ப அன்னிக்கா ஸ்டார்ட் பண்ணும் வாழ்க்கை. அந்த மோட்டிவேஷனை வெளிப்படுத்துறது ஒரு ஆளுக்கிட்ட தான் விளங்கிட்டா. அப்ப திரும்பி பார்க்கும், ஒத்துழைப்பு இல்லாட்டி பாருங்க, விளம்பிக்கிட்டு துறாவிக்கிட்டு போவான். ஆறு நின்றா எழும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் அழுகு. அந்த பூ மலருதுன்னு சொல்லுவாங்க, மலருது ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஒன்று மலர்ந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணும். பிள்ளைகளுக்கிட்ட நாங்க பழகும் போது மக்கு மாடுன்னு சொல்லக்கூடாது, உருப்படாதவன் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. நமக்கு ஒன்று ஏற மாட்டேங்குது, நீ சோத்த திங்கிறியா மண்ணை திங்கிறியான்னு கேட்கக்கூடாது. அவன் ஒவ்வொரு முறையும் கீழே விழும்போது நாங்க எலும்புங்க உங்களுக்கு ஏழுமன்னு சொல்லணும், ஓடி போய் தூக்கி விடுறது இல்லை. இப்படிப்பட்ட இந்த நேரத்துல இந்த டீச்சர்ஸ் மாதிரி இருந்தான் பேரண்ட்ஸ்னா அந்த பிள்ளைக்கு கணக்க கொடுப்பாங்க. கணக்க பிள்ளையாக செய்துட்டு செய்த உடனே நாம என்ன செய்யறோம்னு சொன்னா திட்டுறோம். எப்படி திட்டுறோம்? உருப்படாது, மக்கு, மாடு மேய்க்க தான் லாயக்கு, உங்களுக்கு இதெல்லாம் வராதா அப்படின்னு கேட்கிறோம். பெரிசான உடனே அடுத்தவங்கள அறுத்து பேச்சால கொள்றது.
சிலர் இருக்கிறாங்க கண்டம் மாறிக்கிட்டு போயிடுவாங்க. அதை அந்த கதைக்கு வாயை விட்டோம் எடுத்துக்க மாட்டோம். சயின்டிஸ்ட் கோழி கொஞ்ச நாளா முட்டைக்கு மேல படுக்குது. அம்மா கிட்ட கேட்கிறார், ஏமா படுக்குதுன்னு. அது படுத்து தான் குஞ்சு பொறிக்கிற பாவம் கோழியை வரைச்சிட்டு அவர் போய் படுத்துட்டாரு. அவ்வளவு முட்டை உடஞ்சு போய். அவர் பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அந்த சிறு பிராயத்தில் அப்படியான வேலைகள்லாம் பார்க்கறது. பிள்ளைகிட்ட ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைகிட்ட ஒரு கீழே விழுந்தா உடையக்கூடிய ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து கொடுங்க. ஒரு பிள்ளைகிட்ட தண்ணி எடுத்து கொடுங்க. இதை கொண்டு போய் கொடுங்க அம்மா கிட்ட, இதை கொண்டு போய் கொடுங்க தாத்தா கிட்ட, இதை கொண்டு போய் கொடுங்க வாப்பா கிட்ட. பிள்ளைகிட்ட கிளாஸ கொடுத்தா அது போற்றும் என்று சொல்லுங்க. அந்த பிள்ளை இப்ப பலகீனப்பட்டு நாம போட்டுருவோம், நம்ம தூக்க மாட்டோம், நமக்கு இது இயலாத விஷயம். அந்த பிள்ளை கிளாஸ் போட்டு நான் இன்றைக்கு சயின்டிஸ்டா உங்களுக்கு முன்னுக்கு நான் நிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு சம்பவம். இந்த பள்ளிக்கூடத்துல வச்சு என்னுடைய தாய் எனக்கிட்ட பேசின ஒரு பேச்சு தான் நான் இன்றைக்கு ஒரு விஞ்ஞானியாக உங்கள் மத்தியில நான் நிக்கிறேன். வெளியில ஒரு நல்லவராக உலாத்திட்டு இருக்கிறோம். பக்கத்துல ஒரு அழகான ஒரு பொம்பளை நிக்கிறார், ஒரு போய் நிக்கிறார். இவரை ஈகோ சொல்லும், பாரு அவள என்ன பேசு, ஈகோ சொல்லும் அழகா இருக்கிறா அப்படின்னு. இதனால என்ன நடக்குதுண்டா, இந்த பிள்ளைகளுடைய ஆள் மனதுல இந்த மனசை உளவியலாளர்கள் 3 பிரிக்கிறாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றார், இட், ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்றார். இந்த இட்ங்கிறது மனசுல பெரும் பகுதி, கடலுக்கு கீழே மறைஞ்சிருக்கிற ஐஸ் மலை மாதிரி. அடுத்தவங்களை பேசிய வேதனைப்படுத்திடுவான், டபுள் மீனிங்ல பேசுவான், அவன்கிட்ட கதைச்சி தப்பு நம்ம என்ன வழக்கம் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருப்பான். இது பயங்கரமான ஒரு வாய்வழி இன்பநிலை கோட்பாடு என்ற தத்துவத்துல சிக்மண்ட் ஃப்ராய்டு கொண்டு வரார். நாங்க நம்ம வீட்டுல 3 பிள்ளைகளை வச்சு படுற பாடு. 3 பிள்ளைகளை வளர்த்தா ஒரு தாக்கிட்ட கேட்டு பார்க்கணும். வா, ஒன்று தண்ணி கிழக்கும், இன்னொன்று தவிட்டு கிழக்கும். ஒன்றுமா எனக்கு பருப்பு வேணுமா, ஒன்று இறைச்சி வேணுமா, ஒன்று மீன் வேணுமா, 3 மாக்கலாமா, ஒன்று இப்ப சோறு வேணும், ஒன்று இப்ப வேணாம். பெரிய பிரச்சனை. ஒரு 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு தாய் படுற பாடு. சரி, நடத்துற ஒரு டீச்சர் எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எடுங்க, 3 சாப்பாட்டு எடுங்க. ஒரு பிள்ளை சொல்லுங்க திறந்துதாங்க டீச்சர், ஓடி போய் திறந்துடும். இன்னொரு பிள்ளை கூப்பிட்டு எனக்கு ஊட்டி விடுங்க. அது ஊட்டி விடக்குள்ள இன்னொரு பிள்ளை எனக்கு 100 விஷயம் தந்திருக்கா, அம்மா எனக்கு வேணாம் ரொட்டி தான். டீச்சர் எங்க போ, அதுக்கு கொண்டு அந்த ரொட்டியை கொடுக்கும் டீச்சர். அதை கொடுத்து இன்னொருத்தன் கூப்பிடுவான், எனக்கு உரைக்கிறது வேணாம் வேற தான். நீ யார மகன், நீ எங்க நிக்கிற, உன்னுடைய உடுப்பு என்ன, எவ்வளவு பேர் ரோட்ல நிக்கிறாங்க, மானம் என்ன ஆகுறது, உன்னுடைய மதம் என்ன ஆகுறது, உன்னுடைய மத உரிமை என்ன ஆகுறது, நீ செய்ய போற வேலையுடைய ஆபத்து தெரியுமா, அந்த பேர ஆளுமை என்ன தெரியுமா, அன்பு இதுக்கு கேட்டதான் பண்ணிக்கும். அதுவும் 2 தடவை கேட்டு மறந்து 3ஆவது தடவை கோல் பண்ணி ஞாபகப்படுத்தி வர கோல மறந்துடாம என்று சொல்லணும். அதுக்கு அன்பு இல்லைன்றும் இல்லை, அவருக்கு அன்பை அப்படித்தான் காட்ட தெரியும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் வளர்ந்த விதம் அதான். அப்ப என்ன அந்த கேஸ் வருது, அவருக்கு இந்த காலி கொண்டு போய் கல்யாணம் பெரிய அளவுக்கு வாரதுக்கு காரணமே அவருக்கு அன்பை. அவர் அழுகுறார், எனக்கு இவளோட சரியான இறக்கம் இருக்கா சார், சரியான பாசம் இருக்கு, ஆனா அவ என்ன இப்படி நினைக்கிறான். அப்ப எனக்கு வழங்கி போச்சு. ரைட், இவர் வளர்ந்த சூழலை பார்க்கணும். என்ற ஊடகங்களை பயன்படுத்துது. கம்ப்யூட்டர் வேண்டி கொடுத்தா கம்ப்யூட்டர் கேட்டா கொடுத்துருவோம், நம்ம போன் வேண்டி கேட்டா போன வேண்டி கொடுத்துருவோம். ஓலவல் பாஸ் பண்ணா என்ன செய்வேன், போன் வேண்டி தருவேன் சொல்றோம். எதுக்கு போன்? இன்னைக்கு அனாச்சாரம் எல்லாம் எதுல நடக்குது, இந்த இன்டர்நெட்ல போன்ல இதுல தானே நடக்குது. நம்ம வீட்டுக்குள்ள தியேட்டரை கொண்டாந்து இறக்குறமே. இந்த பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் வேண்டி கொடுத்தா கம்ப்யூட்டர் ரூம்ல எப்படி போடுவான் தெரியுமா, கம்ப்யூட்டர்ல இருக்கிற முகம் தான் நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர் முகம் நமக்கு தெரியாது. அப்படித்தான் மேசையை போடுவான் அவன். நீங்க ரூமுக்குள்ள நுழையும் போது கம்ப்யூட்டரை பேக் சைட் தான் உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் அவன் தான் பார்த்துட்டு. நீங்க ரூம்ல நுழையும் போதே அவன் கம்ப்யூட்டரை மினிமைஸ் பண்ணி விடுவான், தங்கட்டு வைத்து உங்களுக்கு எல்லாமே. இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியில நவீன சவால்களுக்கு மத்தியில் நம்முடைய குழந்தைகளை ஒரு நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு குழந்தையாக எவ்வாறு நாம் உருவாக்குவது என்ற ஒரு தலைப்பு இங்கே போடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த குழந்தைகளை பராமரித்து ஒரு நல்ல ஒரு குழந்தையாக வாழ வைப்பதில் பெரும் பகுதியான பங்களிப்பு பெண்களுக்கு இருப்பதனால்தான் இந்த ஏற்பாடு குறிப்பாக பெண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பில் நாம் என்ன விஷயங்களை உள்ளடக்கப் போகின்றோம், இந்த தலைப்பு போடப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்பதை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால், இன்று நவீன கண்டுபிடிப்புகள், நவீன தொழில்நுட்பங்கள் மக்கள் மத்தியிலே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதிலே குறிப்பாக சிறுவர்கள், நம்முடைய குழந்தைகள் இந்த நவீன தொழில்நுட்பத்தை கையாளுகின்ற விதத்தில் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக, அதிலும் திறமை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த வயதான பெற்றோர்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை அந்த தொழில்நுட்பத்தை, அந்த நவீன கருவியை வாங்கி இயக்கி கொண்டிருப்பான். சிலர் தகப்பமார் பிள்ளைகள்கிட்ட தான் ஃபோனை கொடுப்பாங்க. இதில் என்னமோ பிரச்சனையாக இருக்கு, செஞ்சுதாங்க, சத்தம் வருதில்லை, சவுண்டு இப்படி இருக்குது, இந்த ட்ரிங் டோனை கொஞ்சம் மாற்றி தாடாமனேன்னு சொல்லி பிள்ளைகிட்ட தான் பாப்பா கொடுக்குறார். அவருக்கு தெரியாது. அவர் ஒரு ஆசிரியராக இருப்பார், ஒரு மேனேஜராக இருப்பார், அவர் பெரிய ஒரு அரசாங்க ஜொப்பில் இருப்பார். ஆனால் இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல பிள்ளைகள் கட்டிக்காரவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த நவீன அறிவியல் வளர்ச்சி வேகமாக இருக்கிற அதே நேரத்தில், அதே அறிவியல் வளர்ச்சியும் தொழில்நுட்பவியத்தாலையும் இந்த நவீன வளர்ச்சி இந்த தொழில்நுட்பத்தை வைத்து பெற்றோர்கள் மிக இயந்திர வாழ்க்கை வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஒன்று, இந்த நவீனத்துவத்தால, தொழில்நுட்பவியத்தால பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. பெற்றோர்கள் இந்த விஞ்ஞான வளர்ச்சி வேகத்தில் பெற்றோர்கள் பிஸி ஆகுறாங்க, நேரம் குறைவாகுது. அதனால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு ரொம்ப குறைந்து போகுது. அதனாலும் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த பாதிப்புகளில் இருந்து இவர்களை மீட்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதனால தான் இந்த தலைப்பு இங்கே குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்குள்ள நாங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளை எப்படி ஊக்குவிக்கிறது, பிள்ளைகள்கிட்ட எப்படி பழகுறது, பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுறது, பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாற்றங்களை கண்டதும் நாங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறது, இந்த விஷயங்களை தான் நாங்கள் இந்த தலைப்புக்குள்ள நாங்கள் உள்வாங்குறோம். பொதுவாக இங்கு பெற்றோர்களாகிய நீங்கள், குறிப்பாக தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, சகோதரர்களும் நீங்களும் இருக்கிறீங்க. அதனால் இந்த சிறு பிராயத்தில் இருந்தே பிள்ளைகள்கிட்ட எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்திலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ஒன்று, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாங்கள் பேசுகிற விதங்களும், அவர்களிடத்தில் நாங்கள் பழகக்கூடிய அந்த அமைப்பும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அவர்களை உங்களுக்கு முடியும் மகன், உங்களுக்கு இயலும் என்கிற ஒரு பேச்சு இந்த பிள்ளைகளுக்கிட்ட நாங்கள் பேச வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னால், பிள்ளைகளை வளர்க்குறோம், நல்லா வளர்க்குறோம், பிள்ளைகளை நல்ல திறமையாளி ஆக்க போகிறோம்ன்ற நினப்பில் பிள்ளைகளுக்கு ஏசுறது. எப்படி ஏசுறது? ஒரு பாராட்டு, ஒரு ஊக்குவிப்பு இல்லாமல் பிள்ளைகள்கிட்ட நடக்கிறது. இதனால் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு, பிள்ளை படிக்கிற நேரம் ஒரு தடவை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், ஒரு கணக்கு பாடத்தை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், பிளவுறாங்க. இன்னொரு தடவை நல்லா விளங்கப்படுத்துகிறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கப்படுத்தி இப்படித்தான் விரல் எடுங்க, 5 3 மண்டா, இதில் 5 விரல் எடுங்க, இதில் 3 விரல் எடுங்க, இதில் திணைக்கு 5, இந்த 3ஐயும் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பொத்துங்க, 6 7 8, அப்போ 5 3 எத்தனை 8, இப்படி தான் கணக்கு பார்க்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டோம். சொல்லி கொடுத்துட்டு 5 4 எத்தனைன்னு கேட்போம்.
அவன் திரும்ப அதுக்கு 8 போட்டு கேருவான். நம்ம கோபம் வருது, நம்ம பொறுமை இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, மக்கு மக்கு நீ மாடு மேய்க்க தான் லாயக்கு, உனக்கு 1000 தரம் சொல்லிருக்கி, உனக்கு விளங்க மாட்டேங்க. இப்படியான வார்த்தைகளை கடுமையாக பெற்றோர்களும் பயன்படுத்துவாங்க, சில தகுதி இல்லாத ஆசிரியர்களும் பயன்படுத்துவாங்க. ஆசிரியர் அப்படி பயன்படுத்த மாட்டார், ஏன்னா அவங்களுக்கு டீச்சிங் ட்ரைனிங்கே கொடுத்துருக்குது பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும். ஆசிரியர்களை ட்ரைனிங் என்ன தெரியுமா? முதல்ல பள்ளிக்கூடத்தில் பாடத்தை நடத்தினோன்னா ஆசிரியர் கேட்கறது, எல்லாருக்கும் விளங்கிட்டா என்று கேட்கறது, நான் படித்து தந்தது எல்லாருக்கும் விளங்கிட்டான்னு கேட்கறது. இப்போ ஆசிரியர் ட்ரைனிங் என்னன்னு தெரியுமா? அப்படி கேட்கக்கூடாது, அப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? நீங்கள் விளங்குற மாதிரி நான் சொல்லி தந்துட்டேன் நான் கேட்கணும். நீங்கள்லாம் விளங்குற மாதிரி நான் சொல்லி தந்துட்டேன்னா, பிள்ளைய தன்னிடத்தில் வச்சுக்கத்தான் கதைக்கணும் ஒரு ஆசிரியர். பிள்ளைகளை அறிவில், பிள்ளைகளை விளக்க திறன்ல, பிள்ளைகளை மூளையில் எந்த குறையும் வச்சு பேசக்கூடாது. நீங்கள்லாம் நல்லா விளங்குவீங்க, எங்களுக்கு தான் விளங்கப்படுத்த தெரியாது. இதுதான் கான்செப்ட். அப்படி எடுத்து தான் ஒரு ஆசிரியர் பேசுவார். பிள்ளைகள் நீங்கெல்லாம் விளங்குற மாதிரி நான் சொல்லிட்டேனா. இதுதான் அந்த பேச்சிலேயே பிள்ளைகளை பலகீனப்படுத்தக்கூடாது என்று இன்றைக்கு நிறைய உளவியலாளர்கள் சேர்ந்து தான் ஒரு 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 தியரியை உருவாக்குவாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி பாடம் நடத்தணும், பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் எப்படி தொடர்பாடல் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த நர்சரி நடத்துகிற டீச்சர்ஸ் மாதிரி ரொம்ப பொறுமை வேணும். நம்ம நினைக்கிற இந்த யூனிவர்சிட்டி போகாத ஆக்கள், A லெவல் படித்த ஆக்கள், என்ன யூனிவர்சிட்டிக்கு எடுபாடல்ல, அவங்க தான் நர்சரி நடத்துகிற என்று நாம் சொல்கிறோம். ஒரு யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருக்கலாம், ஆனால் ஒரு நர்சரியில் டீச்சராக இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை. சரியான பொறுமை வேணும், சரியான ஆளுமை இருக்கணும். நாங்கள் நம்மளோட வீட்டில் 3 பிள்ளைகளை வச்சு படுற பாடு. 3 பிள்ளைகளை வளர்த்தா ஒரு தாக்கிட்ட கேட்டு பார்க்கணும். வா, ஒன்று தண்ணி கிழக்கும், இன்னொன்று தவிட்டு கிழக்கும். ஒன்றுமா எனக்கு பருப்பு வேணுமங்க, ஒன்று இறைச்சி வேணுமங்க, ஒன்று மீன் வேணுமங்க, 3ஐயும் ஆக்கலாமா? ஒன்று இப்போ சோறு வேணுமண்டு, ஒன்று இப்போ வேணாங்க. பெரிய பிரச்சனை. ஒரு 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு தாய் படுற பாடு. 30 பிள்ளைகளை கொண்டு விட்டுருவீங்க. சின்ன பிள்ளை ஒரு நர்சரி நடத்துகிற ஒரு டீச்சர், எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எடுங்க, உங்களை சாப்பாட்டை எடுங்க. ஒரு பிள்ளை சொல்லுங்க, திறந்து தாங்க டீச்சர், ஓடி போய் திறந்துடணும். இன்னொரு பிள்ளை கூப்பிடணும், எனக்கு ஊட்டி விடுங்க. அதுக்கு ஊட்டி விடக்குள்ள இன்னொரு பிள்ளை, எனக்கு 100 தந்திருக்கா அம்மா, எனக்கு வேணாம் ரொட்டி தான். டீச்சர் எங்கே போகிறோம், அதுக்கு கொண்டு அந்த ரொட்டியை கொடுக்கும் டீச்சர். அதை கொடுத்துட்டீங்கக்குள்ள இன்னொருத்தன் கூப்பிடுவான், எனக்கு உரைக்குது, இது வேணாம் வேறு தான். சுபஹானல்லாஹ், அந்த டீச்சர் படுற பாடு, அதை சொல்லி கொடுக்கறது படுற பாடு. ஒவ்வொருத்தராக போய் பிடிச்சி கலர் பண்ணணும். சரியான பொறுமையும் சரியான திறமையும் உள்ள ஆட்கள் தான் நர்சரி டீச்சர்ஸ் மாதிரி. அதனால் நான் மெச்சு புகழக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு யூனிவர்சிட்டி லெக்சரை விட சரியான ஒரு திறமையான ஒரு ஆளாகத்தான் நர்சரி டீச்சர் மாதிரி இருப்பாங்க. ஒரு குர்ஆ மதரசா நடத்துகிறாங்கன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளோட நடக்கிறது பெரிய ஒரு கஷ்டம். பெரிய ஆக்களை எல்லாம் புக் எடுங்கடான்னா எடுத்துருவாங்க, எல்லாம் எடுங்க அந்த நோட்டை எழுதுங்கன்னா எழுதிடுவாங்க. ஆனால் அந்த சின்ன பிள்ளைகள், நர்சரி குர்ஆ மதரசா, இதை நடத்துகிறவங்கிறவங்க உண்மையிலேயே பெரிய ஒரு பொறுமையாளிகளாக இருக்கணும். அவங்க எப்படித்தான் அந்த திறமையை உருவாக்கிக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிறிக்கிறதுக்கே இயலாமல் போகும். அவ்வளோ பெரிய ஒரு திறமை இருக்கும். சரி, அப்போ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த டீச்சர்ஸ் மாறுந்தான் பேரண்ட்ஸ்னால் அந்த பிள்ளைக்கு கணக்கை கொடுக்குறாங்க. கணக்கை பிள்ளையாக செய்த உடனே நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் திட்டுறோம். எப்படி திட்டுறோம்? உருப்படாதுங்க, மக்கு, மாடு மேய்க்க தான் லாயக்கு, உங்களுக்கு இதெல்லாம் வராதா அப்படின்னு கேட்குறோம். இதனால் என்ன நடக்குதுண்டா, இந்த பிள்ளைகளுடைய ஆழ் மனதில் இந்த மனசை உளவியலாளர்கள் 3ஆக பிரிக்கிறாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார், இட், ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்கிறார். இந்த இட்ங்கிறது மனசில் பெரும் பகுதி, கடலுக்கு கீழே மறைஞ்சிருக்கிற ஐஸ் மலை மாதிரி. இந்த இட்ங்கிறது கடலுக்கு கீழே மறைஞ்சிருக்கிற ஐஸ் மலை மாதிரி. ஈகோங்கிறது வெளியில தெரிகிற ஒரு சின்ன துண்டு மாதிரி. கடலுக்கு வெளியில ஒரு சின்ன ஒரு குன்று தெரியும், ஒரு சின்ன ஒரு துண்டு ஐஸ் கட்டி ஒன்று மிதக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கீழுக்கு
ஒரு 40 கிலோமீட்டர் ஆழத்துல பெரிய ஒரு மலை இருக்கு. ஆள் மனசு தான் பெருசு, வெளியில தெரிகிற மனசு ஈகோ அந்த வெளியில தெரியுது. சூப்பர் ஈகோங்கிறது அந்த அலையில தண்ணி பட்டு வெளியில தெரிஞ்சு மறைகிறது தான் சூப்பர் ஈகோ. அது ஒரு ஒரு கோடு இந்த சூப்பர் ஈகோ. இந்த ஆள் மனசுல இருக்கிற விஷயங்கள் வெளியில இருக்கிற ஈகோங்கிற மனசுக்கு வரும்போது சூப்பர் ஈகோ என்ன செய்யுதுன்னு சொன்னா அதை கொஞ்சம் கழுவி விடுது. இல்லை இது சரி வராது, அதுல ஃபில்டர் பண்ணித்தான் வெளியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம உளவியலாளர்கள் தான் சொல்றாங்க, நம்ம வெளியில ஒரு நல்லவரா உலாத்திட்டு இருக்கிறோம். பக்கத்துல ஒரு அழகான ஒரு பொம்பளை நிக்கிறா, ஒரு போய் நிக்கிறார். இவரை ஈகோ சொல்லும், பாரு அவளை என்னமாலும் பேசு. ஈகோ சொல்லும் அழகா இருக்கிறா அப்படின்னு. வெளியில இருக்கிறது இட்டு வந்து சொல்லும் பாரு. வெளியில இருக்கிறது ஈகோ. சொன்னா பார்க்கணும், சொன்னா போய் நோண்டணும், விளங்கிட்டா, கிண்டல் பண்ணணும். ஆனா நடுவில் இருக்குது சூப்பர் ஈகோ. அது ஃபில்டர் பண்ணும் இந்த உணர்வுகள்ல. ஏய் நீ யார மகன், நீ எங்க நிக்கிற, உன்னுடைய உடுப்பு என்ன, எவ்வளவு பேர் ரோட்ல நிக்கிறாங்க, மானம் என்ன ஆகுறது, உன்னுடைய மதம் என்ன ஆகுறது, உன்னுடைய மத உரிமை என்ன ஆகுறது, நீ செய்ய போற வேலையுடைய ஆபத்து தெரியுமா. அந்த ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணின உடனே ஃபில்டரை பண்ணி ஈகோவுக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா, பார்வையை திருப்புறது, மற்ற பக்கமா மாறிட்டு போறது. இதான் இந்த மனசுற வேலை என்று உளவியலாளர்கள் சொல்றாங்க. இட் ஆக கீழே இட், ஆக மேல ஈகோ, நடுவுல சூப்பர் ஈகோ. இதான் இந்த மனசுற வேலைன்னு சொல்றாங்க. இந்த இட்டுல தான் பாதிப்புகள் ஏற்படுறது. நாள் மனசு இதுல தான் பாதிப்புகள் ஏற்படுறது. இந்த பிள்ளைகள பாதிப்புகள், பிள்ளைகள் சிறு பிராயத்தில் இட்டுல ஏற்பட்ட ஒரு பாதிப்பால தான் பெரிசான உடனே அடுத்தவங்கள அறுத்து பேச்சால கொள்றது. சிலர் இருக்கிறாங்க, கண்டம் மாறிக்கிட்டு போயிடுவாங்க. கதை அந்த கதைக்கு வாயை விட்டோம் எடுத்துக்க மாட்டோம். கதைக்கு கதை கதைப்பான், வெட்டி நையாண்டு பண்ணுவான், பயங்கரமா பேசியே ஆக்களை மடுப்பான், அடுத்தவங்களை பேசியே வேதனைப்படுத்திடுவான், டபுள் மீனிங்ல பேசுவான். அவன்கிட்ட கதைச்சி தப்பு, நம்ம என்ன வழக்கம் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருப்பான். இது பயங்கரமான ஒரு வாய்வழி இன்பநிலை கோட்பாடு என்ற தத்துவத்தில் சிக்மண்ட் ஃப்ராய்டு கொண்டு வரார். இதுக்கு காரணமே சிறுபிராயத்தில் இட்ல ஏற்பட்ட ஒரு பாதிப்புங்கிறார். பால்குடி பருவத்தில் இட்ல ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, வாயால கிடைத்த இன்பம் திடீரென்று நிறுத்தப்பட்டதுங்கிறார். தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்க போல ஒரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக திடீரென்று குடிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைய பறிச்சு நிப்பாட்டினால் அந்த பிள்ளைட இட்டுல நமக்கு வாயால கிடைச்ச இன்பம் நின்றுட்டு என்ற ஒரு ஆதங்கம் உண்டாகும். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு வாயால அடுத்தவன அறுத்து பேசி திட்டிக்கிட்டு இருக்கிறது தோன்றுது என்று உளவியலாளர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த இட்டுல பாதிப்புகள் சிறுபிராயத்துல கூடுதலாக உண்டாகும். மேனியா, பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், இப்படியான நிறைய நோய்கள் சிறுபிராயத்தில் ஏற்படுது. ஆக நாங்க பேசுற பேச்சுக்கள் மோட்டிவேஷனாக இருக்கணும். நமக்கு தெரியும் பிள்ளைகள் நல்லா வரணும் என்று நம்ம ஆசைப்படுறோம். ஆனா நாம நல்லதை நினைச்சு அப்படி பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பிள்ளை தவறு செஞ்சா, ஒரு பிள்ளை கணக்க பிள்ளையா செஞ்சா, மக்கு மாடு திட்டினா செய்வான் அப்படி நம்ம நினைக்கிறோம். மக்கு மாடு எப்படி கணக்கு செஞ்சுக்கான், நான் 1000 தடவை விளங்கப்படுத்திங்க. 1000 இல்லை, 3 தடவை விளங்கப்படுத்திட்டு அதை நம்ம சொல்ற எப்படி தெரியுமா, 1000 தடவை விளங்கப்படுத்தி இருக்குது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு விளங்க மாட்டேங்குது. அங்க பாரு அந்த பிள்ளை என்னமா செய்யுதுண்டு. ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பார்த்து பார்த்து நம்மளோட பிள்ளையை திட்டக்கூடாது. இந்த சிறுபிராயம் எல்லா பிள்ளைகளும் ஒன்றா இருக்காது. சின்னதுல நர்சரிக்கு மொண்டசரிக்கு போறதுக்கு, குரமேசா போறதுக்கு ஏலாது, உமா கூட நிக்கணுங்கிறவன நாம நினைக்கிற சிவன் படிக்க மாட்டான், அவன் தான் யூனிவர்சிட்டி போவான். உமாக்கு பாய் காட்டிட்டு ஆட்டோவில் இறக்கிட்டு போய் நேசரில் இருந்துக்கிட்டு பக்காவா படிக்கானே 10ஆம் ஆண்டோட நின்றுருவான். எல்லாரும் சொல்லல, மாறி இப்படியும் நடக்கும். அவன் அப்படியே டெவலப் பண்றதும் இருக்கும். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அவன் நின்றுவான், 7ஆம் ஆண்டவன் போயிட்டே இருப்பான். அதனால திட்டமாக சொல்ல முடியாது எவன் படிப்பான் எவன் படிக்க மாட்டான். நாங்க தான் வளர்த்துக்கிட்டு போகணும் ஒவ்வொரு பருவத்திலேயும். அப்ப இந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க எப்படி நடக்கணும்,
எப்படி மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளை ஒரு கணக்கு பிள்ளையா செஞ்சுட்டென்றால் ஃபர்ஸ்ட் பாராட்டணும். எதுக்கு பாராட்டணும்? பிள்ளையா செஞ்சதுக்கா இல்லை, அதில் ஒரு நல்லதை பார்த்து அதுக்கு பாராட்டணும். நீ உங்களோட கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு கணக்கை கொடுக்குறீங்க, 5 4 எத்தனைன்னு கேட்குறீங்க, 8 எழுதிட்டு வந்திருக்கிறார். இப்போ திட்டுறோம் நம்ம, எத்தனை தடவை சொல்லி தந்தீங்க, உங்களுக்கு மட்டும் மாடு மேய்க்க தோணல, என்ன சொல்லியிருக்க உனக்கு, 5ன்னா 5 எடு, 4ன்னா 4 எடு, இன்னும் அப்படி என்று ஏசுவோம். உனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. இல்லை, ஃபெஸ்ட்டுக்கு பாராட்டணும், வெல்கம் பண்ணணும். வெல்கம் பண்ணணும். எப்படி வெல்கம் பண்ணுறது? ஃபெஸ்ட்டுக்கு என்ன சொல்லணுமெண்டா, மகன் குட், குயிக்காக செஞ்சுட்டீங்க, இப்போதான் கணக்கு தந்த உடனே எழுதிட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் வெரி குட், நல்ல நீங்கள் நல்ல திறமையாக செஞ்சிருக்கிறீங்க, குட். முதுகில் தட்டிடணும், பக்கத்தில் கூப்பிட்டு. உங்களோட கையெழுத்து மிச்சம் வடிவாக இருக்குது, அழகாக எழுதிருக்கிறீங்க, குட். அப்படிதான் எழுதணும். நல்ல பிள்ளை நீங்கள். சரி, 3வது, நீங்கள் கணக்கு பார்த்ததுல ஒரு சின்ன பிள்ளை இருக்கும் மகன், நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கவனிக்கலன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப ஒருக்கா போய் ஒரு கையில் 5 எடுத்து இன்னொரு கையில் 4 எடுத்து இந்த 5 சொல்லிட்டு அங்கால 4 பேரில் ஒவ்வொன்றா பொத்தி அப்படியே 6 7 சொல்லிக்கிட்டு வாங்க. சரியா வெறும் ஒரு சின்ன ஒரு பிள்ளை இருக்கு, உங்களுக்கு 7 போங்க. அதான் மோட்டிவேஷன். உங்களுக்கு 7 போங்க, போய் செஞ்சுட்டு வாங்க என்ன அனுப்பணும். 2வது விஷயம் பாருங்க, ஸ்கூல் கலைஞ்சு வருவான், அவன் என்ன செய்வான்னா போய் உட்கார்ந்து செஞ்சிருவான். குட், நான் சந்தோஷப்படுவான், எனக்கு 7 மாம், எனக்கு முடியுமாம், அப்படி சந்தோஷப்படுவான். ஸ்கூல் கலைஞ்சு பிள்ளை வருவான், வந்தோடனே ரிப்போர்ட் புக்கை வாங்குறோம். இந்த டிசம்பருக்கு வாங்கி இருப்பீங்க, நீங்க வாங்குவீங்க ரிப்போர்ட்டை பார்த்து மார்க்ஸை பார்க்குற. ரைட், எடுத்தாச்சு. மார்க்ஸை பார்த்து என்ன செய்ய போகிறோம்? ரைட், மெட்ஸ் 95, சயின்ஸ் 65, அப்படியே மார்க்ஸை பார்ப்பீங்க. ஒன்றில் குறை இருக்கும், ஒன்றில் குறை இருக்கும். அந்த 95க்கு புகழ மாட்டோம், அந்த 85க்கு பாராட்ட மாட்டோம். அந்த 45 பிடிச்சு, என்ன மகன், என்ன இது, என்ன மகன் 45 எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு டியூஷன் கிளாஸ் வேறு, உங்களுக்காகத்தான் நாங்கள் கிடந்து சாகுறோம், உங்களுக்கு எவ்வளவு செலவு செஞ்சுக்கிறோம், ஏமா இப்படி இருக்கிறீங்கன்னு அதுக்கு போட்டு திட்டு ஒடியனுக்கு அப்படியே படப்பாயிடுப்பான், என்னடா இது. அப்ப இது மோட்டிவேஷன் இல்லை. அதை சொல்லணும். 45 எடுத்தது கூடாது சொல்லணும். அந்த சொல்ற மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க எப்படி நடக்கிறோம்ங்கிறத வச்சுதான் அந்த பிள்ளைகளை திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம். பிள்ளைகளை முதல்ல ரிப்போர்ட் புக் எடுத்தா வெரி குட் பண்ணணும். கூட மார்க்ஸ் எடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நாம கூட மார்க்ஸ் 95, மாஷா அல்லாஹ், நீ வாங்கம்மா, கிட்ட வாங்கம்மா. என் பிள்ளை தாத்தா கிட்ட, பெரியவர்கிட்ட, இன்னொரு ஆளுக்கிட்ட நாம சொல்லி காட்டணும். பாருங்க, என்ன பிள்ளை 95 எடுத்துக்கிறான், கட்டிக்கார பிள்ளை, நீ வாடியா தங்க கட்டி. ரைட், அடுத்தது 85 எடுத்துக்கிறான், குட், மாஷா அல்லாஹ், நல்ல மார்க்ஸ், இன்னும் கூட எடுக்கணும், இன்னும் கூட எடுக்கணும். வாங்கணும் 75, குட், இன்னும் கூட எடுக்கணும். எல்லாம் சொல்லிட்டு ஒரு 30 மார்க்ஸ் எடுத்துப்பார் ஒன்றில், ஒரு 45 மார்க்ஸ் எடுத்துருப்பார் ஒன்றில், ஆக குறைஞ்சது. அதுக்கு கிட்ட சொல்லணும், ரைட், மெட்டீரியல் எல்லாம் நல்லா கூட எடுத்துக்கிறீங்க, இங்கிலீஷில் மட்டும் ஒரு 35 எடுத்துக்கிறீங்க, அடுத்த முறை இதை விட கூட எடுக்கணும், நான் உங்களை ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்புவேன், நல்லா கொஞ்சம் படிக்கணும், அடுத்தது இதை விட கூட எடுக்கணும், குட், ரைட், போய் வச்சுட்டு மேலே கையை கழிட்டு வாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லணும். அப்போ அந்த பிள்ளைக்குள்ள நான் இன்னும் கூட எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உருவாகும். அம்மா பாராட்டிட்டாங்க, பயந்து பயந்து வந்திருப்பான், ஏச்சிவுல போகுது, திட்ட போறாங்க, இன்றைக்கு முடிஞ்சு அப்படி எனக்கு வருவான். நம்ம மாறி நடந்திருக்கிறோம், நல்லதை மட்டும் பாராட்டிட்டோம், பாராட்டிட்டு கூடாது என்ன சொல்லிக்கிறோம், அடுத்த முறை இதை விட கூட எடுக்கணும், குட், ரைட், சரிதானே அப்படின்னு சொன்ன உடனே இவன் முயற்சி கூட செய்வான், இவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியுமா, ஐன்ஸ்டீன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கணித மேதை தான் ஐன்ஸ்டீன்.
அணுவினுடைய தந்தை என்று சொல்றது. வழங்கிட்டாங்க. அப்துல் கலாம் அணு விஞ்ஞானி, ஆனா அணுவை கண்டுபிடிச்சவன் ஐன்ஸ்டீன். செத்து போனான். அவனுடைய சொந்த நாடு ஜெர்மன், சிட்டிசன் கொடுத்தது சுவிஸ். இந்த ஐன்ஸ்டீனுடைய கணித தியரிகளை வச்சுதான் இன்றைக்கும் நவீன கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு ராக்கெட் விடுறதாக இருந்தாலும், ஒரு சேட்டலைட் விடுறதாக இருந்தாலும், ஒரு ஃப்ளைட்டு பறக்கிறது என்றாலும், ஒரு கட்டடம் கட்டப்படுது என்றாலும் ஐன்ஸ்டீனுடைய கணித தியரிகளை வச்சு நடந்துகிட்டு இருக்குது. இதுல ஐன்ஸ்டீனுடைய சில கணித பின்னல்கள், சில கணித தியரிகள் எழுத்துல இருக்குது. விலங்கல்ல யாருக்குமே இதை எப்படி செய்யறதுன்னு அவன் செத்து போனான். சில தியரிகள் இருக்குது. உலகத்துல இன்றைக்கு இருக்கிற கணித மேதைகள் அதை வச்சுக்கிட்டு இந்த தியரியை யோசிக்கிறாங்க, இதை எப்படி செஞ்சிருக்கிறாரு. இது என்ன கணக்கென்று விளங்காம சில தியரிகள் இருக்குது. அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி ஐன்ஸ்டீன். அவருடைய ஒரு கதை ஒன்று இருக்கு. அவருடைய ஒரு கதை, இவரை சிறு பிராயத்துல சரியான களம், பாடத்துல படிக்கிறதுல சரியான விளையாட்டு புத்தி. நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, பிள்ளை ஒன்று ஸ்கூலுக்கு போகிறான்ல, டியூஷனுக்கு போகிறான்ல, படிக்கான்ல, சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அடுத்தவனை குழப்புறான், சரியான பிறலி என்றோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், சரி நம்மளோட பிள்ளை ஒன்று மோசமாக போச்சு, இனி நமக்கு இது இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்களை பாருங்க, சிறு பிராயத்தில் படிப்பறிவு இல்லாமல் மோடத்தனமான வேலை பார்த்தாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கோழி மூட்டையில் அடப்படுத்த ஆளெல்லாம் இருக்குது. பெரிய சயின்டிஸ்ட். கோழி கொஞ்ச நாளாக முட்டைக்கு மேலே படுக்குது, உமா கிட்ட கேட்குறாரு ஏம்மா படுக்குதுன்னு. அது படுத்து தான் குஞ்சு பொறிக்கிற பாவம், கோழியை விரைச்சிட்டு அவர் போய் படுத்துட்டாரு, அவ்வளோ முட்டையும் உடஞ்சி போச்சு. அவர் பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அந்த சிறு பிராயத்தில் அப்படியான வேலைகள்லாம் பார்க்குறது. அப்போ ஐன்ஸ்டீனை கொண்டு போய் ஜெர்மனில் டோட்முண்டுங்கிற ஒரு கிராமத்தில் அவரை ஒரு ஆரம்ப பாடசாலையில் சேர்த்துருக்கு. அவர் படிக்கிறதும் இல்லை, அடுத்தவங்களை படிக்கிறதுக்கு விடுறதும் இல்லை, குழப்புறது. டீச்சர்ஸ் மாருக்கு இயலாது. ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இல்லாது. பேரண்ட்ஸுக்கு அறிவிச்சு விட்டாங்க, கூட்டிகிட்டு போங்க, இவரை வச்சுக்கிட்டு எங்களுக்கு படித்து கொடுக்க இயலாது. அவரும் படிக்காரு இல்லை, சரி விடட்டும் அப்படின்னு பார்த்தா மற்றவங்களையும் போட்டு குழப்புறார். தயவு செஞ்சு இவரை கூட்டிகிட்டு போங்கண்டாச்சு. போட்டா ஐன்ஸ்டீன் அம்மா வாரா. அதே ஸ்கூலில் ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு 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 மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க. அதில் விசேட விருந்தாளியாக ஐன்ஸ்டீனை தான் கூப்பிட்றாங்க. ஒரு சயின்டிஸ்ட் இந்த பள்ளிக்கூடத்தில் பழைய மாணவன் அப்படின்ட்டு ஐன்ஸ்டீனை கூப்பிட்றாங்க, விசேட பேச்சாளராக. ஐன்ஸ்டீன் அதில் பேசுகிறான். பேசும்போது தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறான், நான் இன்றைக்கு சயின்டிஸ்டாக உங்களுக்கு முன்னுக்கு நான் நிற்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த பள்ளிக்கூடத்தில் வச்சு என்னுடைய தாய் எனக்கிட்ட பேசின ஒரு பேச்சு தான் நான் இன்றைக்கு ஒரு விஞ்ஞானியாக உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன் என்று சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை சொல்றார். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஐன்ஸ்டீன் அம்மா வாரா, அங்க போய் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டா, பிள்ளைய கொண்டு போறான். கொண்டு போகும்போது பிள்ளைட கையை பிடிச்சி எப்படி கூப்பிட்றான்னு சொன்னா, ஐன்ஸ்டீன் சொல்றார், என் தாய் சொல்றாங்க, மகன் இங்க இருக்கிற டீச்சர்ஸ்மாருக்கு உங்களுக்கு படிச்சு தரத்துக்கு தெரியாது, உங்களுக்கு படிச்சு தரத்துக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க போறேன், வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஐன்ஸ்டீன் சொல்றார், என் தாய் எனக்கு இயலாது, எனக்கு முடியாது, எனக்கு படிப்பு ஏறாது, நான் மக்கு என்று சொல்லல. அப்பவும் குறை சொன்ன டீச்சர்ஸ் மாதிரில தான், மகன் உங்களுக்கு படிச்சு தரதுக்கு உங்களுக்கு தெரியாது. உண்மையும் அதுதான். உண்மையும் என்னண்டா, அந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுக்க அந்த டீச்சர்ஸ் மாதிரி தெரியா, அவங்களுக்கு ஏழுதில்லை. அவங்க திறமையான பிள்ளைகளுக்கு தான் படிச்சு கொடுப்பாங்க. திறமை இல்லாத பிள்ளைகளை திறமையால ஆக்குறது தெரியாது. ஆனா பேரண்ட்ஸ் நாங்க நம்மளோட பிள்ளை திறமையான பிள்ளையாக இருக்கும், திறமை இல்லாத பிள்ளையா இருக்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுக்குற ஒரு டேலண்ட் ஒரு தாய்கிட்ட இருக்கணும், ஒரு தகுதி தாய்கிட்ட இருக்கணும். அப்ப அந்த தாய் பேசின பேச்சை பாருங்க, பிள்ளைக்கு இயலாது என்ற வார்த்தையை அந்த பிள்ளையோட காதுல போடல. ஏனென்றால்
அந்த வார்த்தையை போட்டாங்கன்னு சொன்னா, ஒரு பிள்ளைக்கு இயலாது என்று நாங்க சொல்லிட்டோம்னு சொன்னா, அந்த பிள்ளை தனக்கு இயலாதுன்னு நினைக்கும். அதை சொல்றது சஜஷன் அண்டு. அந்த பிள்ளை தனக்கு இயலாதுன்னு நினைச்சிட்டா அந்த பிள்ளையில முயற்சி இருக்காது, முன்னேற்றம் தடப்படும். இதான் நடக்க போகுது. நீங்க அழகா வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் பரீட்சித்து பார்த்துட்டு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட, ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைகிட்ட ஒரு கீழே விழுந்தா உடையக்கூடிய ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து கொடுங்க. ஒரு பிள்ளைகிட்ட தண்ணி எடுத்து கொடுங்க. இதை கொண்டு போய் கொடுங்க அம்மா கிட்ட, இதை கொண்டு போய் கொடுங்க தாத்தா கிட்ட, இதை கொண்டு போய் கொடுங்க வாப்பா கிட்ட என்று சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளை அந்த தண்ணி கிளாஸை எடுத்துக்கிட்டு வரும். நடந்து வரும்போதே அரைவாசி கொட்டிடும். தள்ளாடி தள்ளாடி தான் வரப்போகுது. யாராவது ஒரு ஆள் முன்னுக்கு நின்று யாரு பிள்ளைகிட்ட கிளாஸை கொடுத்தா அது போற்றும் என்று சொல்லுங்க. அந்த பிள்ளை இப்ப பலகீனப்பட்டோம், நாம போட்டுருவோம், நம்ம தூக்க மாட்டோம், நமக்கு இது இயலாத விஷயம். அந்த பிள்ளை கிளாஸை போட்டு பிள்ளை தடுமாறும். அதே ஏஜில் இன்னொரு பிள்ளைகிட்ட கிளாஸை கையில கொடுத்து போகும்போது முன்னுக்கு நின்று ரைட் குட் வாங்க 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 நல்லா பிடிச்சிக்கிட்டு வாங்க, கிளாஸ் நல்லா இருக்க பிடிங்க, உங்களுக்கு ஏலும் கிட்ட கொண்டாங்க, வாப்பா கிட்ட கொண்டாங்க, வெரி குட் வெரி குட், பயப்படா வாங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி விராட்டியும் கிளாஸ் வந்து சேரும். நமக்கு கிளாஸ்ல தண்ணி கொட்டுப்படும், கிளாஸ் வந்து சேரும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதைத்தான் மோட்டிவேஷன் சொல்றோம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு முடியும் என்று நீங்க கொடுங்க. உனக்கு ஏலும், உனக்கு முடியும், உன்னால ஏலும் என்று கொடுத்து பாருங்க. அந்த பிள்ளை நல்லா வந்து சேரும். அந்த பிள்ளைகிட்ட எந்த ஒரு பலகீனமும் என்ன செய்யாது, இருக்காது. எனவேதான் பிள்ளைகளுக்கிட்ட நாங்க பழகும் போது மக்கு மாடு என்று சொல்லக்கூடாது, உருப்படாதவன் என்று சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. நமக்கு ஒன்று ஏற மாட்டேங்குது, நீ சோத்த திங்கிறியா மண்ணை திங்கிறியான்னு கேட்கக்கூடாது. அவன் ஒவ்வொரு முறையும் கீழே விழும்போது நாங்க எலும்புங்க உங்களுக்கு ஏழுமன்னு சொல்லணும். ஓடி போய் தூக்கி விடுறது இல்லை, ஓடி போய் தூக்கி விடுறது இல்லை. நீங்க சவுதி அரேபியாவுக்கு போய் பார்த்துருப்பீங்க, சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சவங்களை பார்த்துருப்பீங்க. அரபிக்காரன் பிள்ளைகள் பயங்கரமா அடிச்சு மூஞ்சி உடையும், கீழே விழுந்துருவான், பைக்கில் ஓடி போய் முட்டு பட்டுருவான். பேரண்ட்ஸ் பார்த்துக்கிருக்கோம், பேரண்ட்ஸ் சில்ட்ரன் பார்க்கல. நடந்த சம்பவம், நாங்கள் சில்ட்ரன் பார்க்கல இருக்கிறோம் ஜித்தாவில். ஒரு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைய விட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். அவன் உஞ்சில் ஆடி ஓவர் ஆடி ஒசக்கிருந்து கவுண்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தா மூக்கால ரத்தம் ஓடுது. நான் எழும்பிட்டேன் ஓடுறதுக்கு, பிள்ளைய தூக்குறதுக்கு. என்னோட இருந்த சவுதியில வேலை செய்யற ஒருத்தர், மௌலவி சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க நிருப்பாட்டி விட்டார், நான் இருக்கிறேன். அவன் எழும்பி ரத்தம் படிக்குது. அவன் வாப்பா அம்மாவும் டென்ஷன் இல்லாம அவரத்தை உட்கார்ந்து திரும்பி பார்த்து, முஹம்மத் மாஃபி முஷ்கில ஸல்லி அலா நபிக், பிரச்சனை ஒண்ணுமில்ல, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லு, அல்லாஹ் யஷ்ஃபீக், தால் 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 தால். நம்மண்டா முடிஞ்சு. அந்த பிள்ளைக்கு வந்த ரத்தத்துக்கு, அவன் விழுந்த விழுவைக்கு நம்மடா பாஞ்சு அவ்வளோ வெறும் போய் பிடிச்சி தூக்கி, அவன் உசும்பவே இல்லை, அங்கேயே இருந்துக்கிட்டு, மகன் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லு, அல்லாஹ் உனக்கு குணம் தருவான் வாங்க. அவன் எழும்புறான், தானாக எழும்புறான். உம்மா டென்ஷன் அடையல, பாப்பா டென்ஷன் அடையல, அவன் அழுகையை நிப்பாட்டிட்டான். ஸ்டார்ட் பண்ணின அழுகுறதுக்கு இவங்க சொன்னாங்க, ஸல்லி அலா நபிக் யா முஹம்மத், ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹ் யஷ்ஃபீக், தால் 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 தால். ஏழும்பா ஏழும்பா வா. எழும்பி பொடியும் ஓடுறான். அவன் போட்டிக்கிற வெள்ளை ஜுப்பா எல்லாம் அப்படியே ரத்தம். கிட்ட போனா அடி நஃப்கின் எடுத்து துறைச்சிட்டு உட்கார வச்சு பேசிட்டான். நான் மண்டா ஐசியூவில் இருக்கும் பிள்ளை. நம்ம பயங்காட்டுறோம் பிள்ளைகளை போட்டு, நம்ம போட்டு பிள்ளைகளை முடியாதோ ஐயோ கட்டுறோம். நம்ம அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொடுக்கணும். இதுதான் மோட்டிவேஷன். அப்போ பிள்ளைகளை நாங்கள் தான் திறமையாளாக்கணும். பிள்ளைகள் தவறு செய்கிறது தான். பிள்ளைகள் ஒரு தடவை விளங்காது, ஒரு தடவை பிள்ளையாத்தான் வாசிக்கும், இன்னொரு தடவை பிள்ளையாத்தான் எழுதும், இன்னொரு தடவை பிள்ளையான பதிலை சொல்லும்.
நீ செஞ்சது பிழை என்று நெகட்டிவா யோசிக்காம நீ இன்னும் பிறகு நல்லா செய்ய போற அப்படின்ட்டு பாசிட்டிவா யோசிக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல் முஃமினுல் கவி அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். ஒரு பலஹீனமான மூமினை விட ஒரு பலமுள்ள ஒரு மூமின் அல்லாஹ்விடத்துல மிக நெருக்கமானவன், அல்லாஹ்விடத்துல மிக விருப்பமானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க சொல்லி காட்டிட்டு சொல்றாங்க, வகுல்லுன் அலா கைர், எல்லாமே நல்லதுல தான் இருக்குதுங்க. வகுல்லுன் அலா கைர் இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபா. உனக்கு என்ன பிரயோசனம் இருக்குதோ, எதுல எல்லாம் பிரயோசனம் கிடைக்குமோ அதுல பேராசைப்படு, அதுல ஆசைப்படு அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, ஒலா தஅஜஸ், பலஹீனப்பட்டுறாதேங்கிறாங்க. பலஹீனப்பட்டுறக்கூடாது. அப்ப நடக்கிற எல்லாமே நலவுன்னு நம்ம நினைக்கணும். ரைட், இல்லை நலவுக்கு தான், நலவுக்கு தான் அப்படி என்றுட்டு ஒரு தவறா பிள்ளை கணக்க செய்யுது, பிழையாக ஒரு வசனத்தை வாசிச்சிட்டுது. நடக்கிற எல்லாம் நலவுக்கண்டா பிழையா வாசிச்சது நலவில்லை, பிழையா வாசிச்சது நலவில்லை. இந்த பிழையா வாசிச்சதால அந்த பிழை என்னன்னு தெரிய வரப்போகுதுங்கிறதான் அதோட விளக்கம். ஒரு இடத்துல தவறினத்தால தான் அந்த இடத்துல தவறினத்துக்கான காரணத்தை அவர் கண்டுபிடிக்க போறாரு. அந்த காரணத்தை அவர் கண்டுபிடிச்சா அதை வச்சு இன்னும் 4 இடத்துல அவர் தவற மாட்டாரு, இனிமேல் அந்த தவறு வராது. படிப்பினை பெறங்கிறது இருக்குத்தானே. தவறு செஞ்சா தான் படிப்பினை வரும், படிப்பினை வந்தா தவறு நடக்காது. அதை விளங்கிக்கோங்க. நம்ம என்ன சொல்ற, இது ஒரு படிப்பினைன்னு சொல்லுவோம், அனுபவம் சொல்லுவோம். இந்த அனுபவம் படிப்பினை எல்லாம் என்ன தெரியுமா, தவறி நடக்கிறது. இப்ப கிச்சன்ல அடுப்பில் இருக்கிற சட்டியை தூக்குறீங்க, கையை சுட்டு போட்டு, கைபிடிய பிடிச்சிட்டீங்க, கையை சுட்டு போட்டு, இது என்ன நடந்த தவறு. இன்னொரு தடவை சட்டியை தங்கச்சி பிடிக்க போகுது, பிடிச்சிடாத, இது என்ற அனுபவம், இது என்ற அனுபவம் அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம் இப்ப அனுபவம்டா, நான் தவறினேன், நான் தவறினேன். நாம தவறித்தான் அனுபவம் வந்த, அந்த அனுபவம் வந்ததால தவறு இனிமேல் நடக்காது. தங்கச்சியை காப்பாத்துறோம், தொடக்கூடாது, ஒரு சீலையை எடுத்து பிடி, இப்படி எடுக்கக்கூடாது, விலைதான் நான் சொல்றது. எனவே அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, வகுல்லுன் அலா கைர், எல்லாம் நல்லதன் மீது தான் இருக்கிறது, எல்லாமே நல்லதுதான். பிரச்சனை வாரது, நல்லது வாரது, எல்லாமே நல்லதுதானா. ஆனா இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபா, அதுல உனக்கு பிரயோசனம் அளிக்கிறதுல நீ என்ன செய், ஆசைப்படு. ஓலா தாஜ், பலஹீனப்பட்டுறாதே, இயலாம பெய்திராதே என்ன அர்த்தம், திரும்ப முயற்சி செய்யி. ஃபைன் கலபக ஷையுன் ஃபகுல் கதுருல்லாஹ் வமா ஷா. உன்னை மீறி ஒன்று நடந்துட்டேன்டா, ஒரு முயற்சி செய்யற, நீ தோத்து போய்த்த, உன்னை மீறி ஒன்று நடந்து போச்சு, மிஸ் பண்ணிட்ட, உனக்கு நடக்கல, நீ தோத்துட்ட அப்படி என்று சொன்னால் பலஹீனப்பட்டு உட்கார்ந்துராதே. அப்ப என்ன செய்ய, நீ சொல்லு, கதுருல்லாஹ் வமா ஷா, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய நாட்டம். நம்ம செஞ்ச முயற்சியில போல சொல்றது இல்லை, நம்ம செஞ்ச முயற்சி போல அப்படியே ஒன்ன பலகீனப்பட்டுறாது. உன்னையே நீ என்ன செய்யக்கூடாது, நெகட்டிவா யோசிக்காது. நம்ம சரியா தான் செஞ்சோம், முடியுமென்று தான் முயற்சி செஞ்சோம், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணினோம், கடைசியா இப்படி போச்சு, இப்படி போனா என்ன நாட்டம் பண்ணுன்னா, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்படிதான் இருக்கணும் என்று என்ன பண்றது, அல்லாஹ்வுடைய கதிர், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லிடுங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வஇய்யாக வல்லவ், அப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கும். நம்முடைய பிள்ளைய சீமா படிக்க வச்சிருந்தா ஜொப் எடுத்திருக்கலாம். நம்முடைய பிள்ளைய ஹிஃபுல் மைசாக்கு போடாம ஸ்கூலுக்கு போட்டிருந்தா ஒரு லெவலுக்கு வந்திருக்கும். அப்ப அந்த லவ் போட்டு அப்படி நடந்தால் இப்படி நடந்தால், இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்வதை உனக்கு நான் எச்சரிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அப்படி செய்வது ஷைத்தான்ற வேலையை ஆரம்பிச்சு விட்டுரும். அப்படி செஞ்சேன்டா, அப்படி சொன்னேன்டா,
அப்ப அப்படி நடந்தா இப்படி நடந்தாண்டெல்லாம் குழம்பாத. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, முடிஞ்சு போச்சு, திரும்ப முயற்சி செய். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மோட்டிவேஷனுக்கு அழகான ஒரு ஹதீஸ்ல அழகா சொல்லி தராங்க. அழகான ஒரு விஷயம் பாருங்க. எனவே பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது, பிள்ளைகளை இமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இமோஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அடக்கப்படாது. இமோஷன் வெளிப்படும். இமோஷன் என்னன்னு தெரியுமா? மன வெளிச்சி. அதாவது கவலை வந்தா கண் கலங்கிறது, அழுவுறது, ஜோக்கா ஒன்றை கண்டா சிரிக்கிறது, ரோஷம் பாடுறது, டென்ஷன் ஆகிறது, அப்படியே உட்கார்ந்துறது, இப்படியான விஷயங்கள் மனசுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் முகப்பாவனையாக உடல் பாவனையாக வெளியில வாரத்தை சொல்றது இமோஷன்ஸ். இமோஷன் இதை கண்ட்ரோல் பண்றது பிள்ளைகளுக்கு சரியான ஒரு ஆபத்து, சரியான ஒரு ஆபத்து. உதாரணத்துக்கு, ஒரு பிள்ளை ஓடி போய் சுவரில் முட்டுப்பட்டுட்டு, முட்டுப்பட்ட உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும்னு சொன்னா, ஆறு நம்மளை பார்த்திருக்கான்னு திரும்பி பார்க்கும். பிள்ளை விழுந்த உடனே கொளறது இல்லை, குழந்தை விழும்பி பார்க்கும், உம்மா நிக்கா ஸ்டார்ட் பண்ணும் அழுகை. அந்த மோட்டிவேஷனை வெளிப்படுத்துறது ஒரு ஆளுக்கிட்ட தான், விலகிட்டா. அப்ப திரும்பி பார்க்கும். ஒத்தரும் இல்லாட்டி பாருங்க, எழும்பிக்கிட்டு துறாவிக்கிட்டு போவான். ஆறு நின்றா எழும்பி ஸ்டார்ட் பண்ணுவான் அழுகை. என்று அந்த பூ மலருதுன்னு சொல்லுவாங்க, மலருது, ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஓட்டுதோடு மலர்ந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நம்முடைய பெண்கள் என்ன செய்யறது தெரியுமா? ஓடி போய் இல்ல 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 ஒன்றுமில்லை பிள்ளைக்கு சரி 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 நோவல சரியா போயிட்டான் அழ தொடங்கினவன் நிப்பாட்டிடுவான். இதுல பாதிப்பு பெரியவங்களானது போறதான் நமக்கு தெரிய வரும். ஒரு ஆளை இமோஷனை வெளிப்படுத்துற நேரத்துல வெளிப்படுத்தாம அடக்கி பழவிட்டாருன்னு சொன்னால் அவரால் இந்த சமூகத்துக்கு சரியான ஆபத்து இருக்குது. அந்த பிள்ளை சரியா இயங்க இயலாம போகும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கையை கீறிக்கிற பிள்ளைகளை பார்க்கலாம் நீங்க. சில பிள்ளைகள் இருக்குது, உமா கிட்ட கேட்கறது தரல, ஸ்கூல் ட்ரிப் போடுறது கூட இல்லை, மாமிட்ட போடுறது கூட இல்லைன்னொன்னே கத்தி எடுத்து ஒரு வெட்டு. என்ன இதுல இமோஷனை அடக்கினோன்னா அது அடுத்தவங்களோட இமோஷனை உண்டாக்கி பார்க்கும். சரியான பிரச்சனைகள் இருக்குது இந்த பிள்ளைகள் இப்படி இமோஷன் அடக்கிறது. அதனால நாங்க அப்படி அழுகை அடக்கக்கூடாது. நாங்க என்ன செய்யணும்டா, அழுக தட்டுப்பட்டா நோந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணப்படா. நாங்க போய் என்ன செய்யணும்டா, இல்ல இல்ல ஒண்ணுமில்லைன்னு சொல்லப்படாது. முட்டிட்டீங்க என்ன வலிக்குது, என்ன வலிக்கும், முட்டினா வலிக்கும் சொல்லணும். அப்பதான் அழுவா, அழ விடணும். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை பண்ணுவோம், நாம அந்த சுவருக்கு அடிப்போம். பிள்ளைக்கு அடிப்பியா. அப்பவும் அழுகை விட்டுருவான். இதுவும் பிழையான ஒரு தத்துவம். என்ன பிள்ளை? சுவருக்கு அடிக்கிறோமே, சுவர் தப்பு செஞ்சுச்சா? இல்லை. நாம அப்படி செய்யறதால அந்த பிள்ளையோட மனசுல என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, என்ன வெறுமன்னு சொன்னா, நம்மள ஒரு பிழையும் இல்லை, இந்த சுவர்ல தான் இன்னமும் பிழை இருக்குது, அதுதான் உம்மா சுவருக்கு அடிச்சாங்க என்று நினைச்சிட்டானண்டா, இது ஆழ்மன பதிவாயும். அடுத்த வாட்டி அவன் அதே மாதிரி தான் ஓதி வந்து விழுவான். விழுந்துட்டு பிறகு இந்த சுவர் அடிச்சு போட்டுமாம்பா. நம்ம பேசுறதும் அப்படித்தானே, தலையில நிலையை அடிச்சுட்டோம்போ, நிலை அங்கதான் இருந்து தலையை தான் கொண்டு நிலையில அடிச்சேன். நாம நிலை வந்து தலையில அடிக்கிறான், தலையில நிலை அடிச்சு. ஏன் காலில் கட்டு போட்டியும்? காலை கல் அடிச்சம்போ. காலை கல் அடிக்காதே, கல்லுக்கு தான் நீ காலால உதச்சிருப்பேன். சட்டை கட்டையா போய்தான் போனோம். நம்ம ஷர்ட்டு இது நல்ல கட்டையா போய்த்துறாமோ, என்ன சோறு கொடுக்காம வச்சிருந்தியா கட்டையா ஆகுறதுக்கு? சட்டையா தான் இருந்துச்சு, நீ தான் பெருத்து போய்த்த, நம்ம தான் வளர்ந்துட்டோம். அப்ப முட்டுப்பட்ட உடனே பிள்ளைக்கு நாங்க சுவருக்கு அடிச்சு அழுகை அடக்கக்கூடாது. நாங்க என்ன செய்யணும்டா, பிள்ளைகிட்ட சொல்லணும், பார்த்தீங்களா நீங்க ஸ்பீடா ஓடி வந்து சுவர்ல முட்டிட்டீங்க, இனி கவனமா வரணும். இந்த இடத்துல வரும்போது ஸ்லீப் ஆகும், பார்த்தீங்க தானே, டைல்ஸ் இருக்கு தானே. அப்போ டைல்ஸ் இருக்கக்குள்ள ஈரக்காலோட நீங்கள் ஸ்லோஃபாக வரணும். ஸ்பீடாக வந்தால் இப்படித்தான் விழுவீங்க, உங்களோட பிள்ளைதான் என்று சொல்லாமல் நீங்கள் தான் கவனமாக வரணும். இதுதான் அந்த பிள்ளைய சரியான ஆளுமையோட வளர்க்குறது. விளங்கிட்டா? எனவே மோட்டிவேஷனை
நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மூன்றாவது விஷயம், நாங்கள் விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கார்ட்டூன் படம் போடுறது. பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் படம் போடுறது. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே கார்ட்டூன் படம் பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு இருக்குது. எந்த நாடுன்னு சொல்ல முடியுமா? இருக்கா? கார்ட்டூன் படம் பார்க்கறதுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு நாடு சொல்லலாமா? இல்ல, இஸ்ரேல். இஸ்ரேல்ல கார்ட்டூன் படம் பார்க்கறது தடை. கார்ட்டூன் படத்தை கண்டுபிடிச்சதும் கார்ட்டூன் படத்தை தயாரிக்கிற நாடும் எந்த நாடுன்னு தெரியுமா? அந்த இஸ்ரேல் தான். கார்ட்டூன் படத்தை தயாரிக்கிறது இஸ்ரேல், ஆனா கார்ட்டூன் படத்தை அந்த நாட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு தடை விதிச்சதும் இஸ்ரேல். இப்ப விளங்குதா அந்த நாட்டினுடைய சூழ்ச்சி? அவன்ற பிள்ளைகள் எல்லாம் சரியான ஆளுமையோட ஸ்ட்ராங்கா வளரணுமாம். உலகத்தில் உள்ள மற்றவங்கெல்லாம் பலகீனப்படணும். அதான் அவனுடைய பிளான். எவ்வளவுக்கு நுணுக்கமான ஒரு பிளான் தெரியுமா இது? நீங்க டொம்மஞ்சேரி என்கிறீங்க, அந்த படம் இந்த படம், இந்த கார்ட்டூன் படம் இருக்குது இல்லையா? இந்த கார்ட்டூன் படம் ஒரு நூதனமான அறிவை கொலை செய்யக்கூடிய ஒரு கொலைகாரன் தான் கார்ட்டூன் படம். ஒரு நூதனமாக மெதுவாக நம்முடைய பிள்ளைகளை திறமைகளை மழுங்க செய்கிறது தான் இந்த கார்ட்டூன் படம். அவன்ற பிள்ளைகளுக்கு அது தடுக்கப்பட்டிருக்குது, வெளி உலகத்துக்கு அது விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. இதுதான் கார்ட்டூன் படத்துக்கு செய்கிறது இஸ்ரேல், தடுத்தது இஸ்ரேல். அதை பார்க்கறதுக்கு அவன் நாட்டுக்குள்ள தடை. என்ன நடக்குது இந்த கார்ட்டூன் படத்தால் சொன்னால், அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை மக்கள் செய்யறாங்க. அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை இந்த கார்ட்டூன் படத்துல டாம் அண்ட் ஜெர்ரி எடுத்துக்கிட்டா, இந்த டாம் அண்ட் ஜெர்ரி என்ன செய்யும்னு சொன்னா, ஒரு முயலும் எலியும் ஓடும், வேற ஒரு பூனையும் எலியும் ஓட்டும். இந்த பூனைக்கு பஸ் அடிச்சு ரோட்ல அப்படி ஒரு பேப்பர் மாதிரி அப்படி ஆயிடும். பஸ் போனது பிறகு அந்த பேப்பர் துண்டு எழும்பி அப்படி திரும்ப பூனை ஆகி திரும்ப ஓடும். அப்ப நமக்கு மேல பஸ் ஏறிக்கிட்டு போனாலும் நாம திரும்ப உயிரோடு வரலாம் என்றது சின்ன பிள்ளைகளுக்கு பதிவாயிரும். நமக்கு நல்லா தெரியுது அது நடக்காதண்டு. சின்ன பிள்ளைகள மூளையை குழப்புறது. எப்பவுமே மூளை நேர்மையா வேலை செய்யறது தான் இயல்பாக. இறைவன் மூளையை நேர்மையாக வேலை செய்யற மாதிரி தான் படைச்சிருக்கிறான். அந்த படைப்பை க்ரோஸ் பண்றதுதான் கார்ட்டூன். எந்த ஸ்கூலுக்கும் போகாமலே இயல்பாக மூளையில் அல்லாஹ் தஆலா ஒரு திறமையை வச்சிருக்கிறாங்க. என்ன திறமை? நாம இந்த டயர்ல மாட்டினா நசிஞ்சு செத்து போய்த்துருவோம் என்றது நல்லா இருக்கும். இல்ல என்றுதான் கார்ட்டூன் படம். இயற்கைக்கு முரண்டு பிடிக்கிறது தான் கார்ட்டூன் படம். அடுத்தது, கார்ட்டூன் படத்திலேயே ஆபாசத்தை கொண்டாந்து வைப்போம். கார்ட்டூன்ல வர பொம்பளை கூட அறவரையா தான் பெறுவான், அதுலேயே செக்ஸ். எனவே அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அதில் வச்சிருப்போம். குவைத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா ஃபேமிலி ஒன்று குவைத்தில் இருக்கிறாங்க, புள்ள குட்டியோட இருக்கிறார். இந்த ஸ்பைடர்மேன் வந்த புதுசு ஸ்பைடர்மேன் உடுப்பு கடும் விற்பனை. அந்த சிவத்த உடுப்புல நூல் போட்ட மாதிரி தலைக்கெல்லாம் தொப்பியோட சூட். மகனுக்கு சூட்டை வேண்டி கொடுத்துட்டார். 7 வயசு மகன் ஸ்பைடர்மேன் உடுப்பு போட்டோன்னா இவன் ரூம்குள்ள போட்டு ஷூ எல்லாம் போட்டு அந்த கைக்கெல்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டு முகத்துக்கெல்லாம் இழுத்து காட்டி மூடியெல்லாம் போட்டு கண்ணாடி மாதிரி போட்டு விட்டோன்னே இவன் கண்ணாடியில போய் நின்று பார்த்தான். ஸ்பைடர்மேன் நிற்கார். உமா அப்பா காய்ச்சிட்டு இருந்துதான். இவன் அங்கே கதிரையிலிருந்து பாஞ்சி இப்படி விளையாடி அப்படியே மேலே மொட்டை மாடிக்கு போய் மொட்டை மாடியிலேருந்து அடுத்த பில்டிங்குக்கு இவன் பாஞ்சிட்டான். ஸ்பைடர்மேன் பாஞ்சதான். சத்தம் கேட்டு ஆக்கள் கத்துற சத்தம் கேட்டு வெளியில போறாங்க. மேல் மாடியிலேருந்து 7-8 மாடியிலேருந்து ரோட்ல விழுந்து பிள்ளை பொடி மையத்து கிடக்கு. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி கோஷ்டில் நடந்தது. அப்ப பாருங்க, இந்த கார்ட்டூன் படங்கள், இந்த திரைப்படங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுது. ஒரு ஆள் பறக்கலாமா, அவன் பறக்கிறான். இது என்ன செய்யுது? நம்ம மூளையை க்ரோஸ் பண்ணுது.
நாங்கள் மோட்டிவேஷன் பண்ணி இப்படித்தான் மகன், இது இப்படித்தான் இருக்கணும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இந்த கத்தி வெட்டும், இந்த பழம் இனிக்கும், இது தொலைக்கும், இது குத்தும், இது வலிக்கும், நாங்கள் சரியா சொல்லி கொடுத்துட்டு போறோம். சுவரில் முட்டுப்பட்டா வலிக்கும், அந்த மோட்டிவேஷன் நம்ம கொடுக்குறோம். சுவருக்கு அடிக்கக்கூடாது, நீங்க தான் தப்பா வந்துட்டீங்கன்னு நாம சொல்லி கொடுத்து போட்டு அதுக்கு எதிராக தான் கார்ட்டூன் படத்தையோ அல்லது இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இந்த படங்கள், நாடகங்கள் இதெல்லாம் நாங்க போட்டு காட்டுறோம் இதுக்கு எதிராக. அப்ப எதை எடுக்கிறது பிள்ளை? ஒன்று இந்த பழம் இனிக்கும்ங்கிறோம், பிறகு இந்த பழம் புளிக்கும்ங்கிறோம். என்னத்தை எடுக்கிறது? புளிக்குமா இனிக்குமா? எதை எடுக்கிறது? அப்ப பிள்ளையோட மூளை குழம்பி போகுது, அறிவியல் வளர்ச்சி குன்றி போகுது. இஸ்ரேல் அவன் நாட்டுல அவன் பிள்ளைகளை சரியா வளர்க்கறது திட்டமிடுறான். நம்மளுக்கு இந்த கீழத்தைய நாடுகளுக்கு தான் எல்லாம் இறக்குமதி ஆகுறது. டெஸ்ட் பண்ணி பார்க்குற நம்மட நாட்டில் அவன் கண்டுபிடிச்சு போட்டு விளங்கிட்டான். எனவே இந்த கார்ட்டூன் படம் போடுறது, பிள்ளைகளை வச்சு படம் பார்க்கறதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது. நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறேன்னு சொன்னா, பிள்ளைகள் நல்லா வரணும், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஆசைப்பட்டுட்டு பிள்ளைகள் என்ன குர்ஆன் தோது புத்தகத்தை படி என்கிறது. படிக்க சொன்னா அவர் படிப்பார், ஓத சொன்னா அவர் ஓதுவார். நாம டிவியில் உட்காரு, நாம டிவியை பார்த்துட்டு. பிள்ளைகளை கற்பித்தல் முறை போல கற்றல்ல தான் இருக்கும். போல கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. 90% பிள்ளைகளுடைய கற்றல் முறை போல கற்றல் அப்படி என்று ஸ்கின்னர் என்கிற ஒரு உளவியலாளர் சொல்றார். ஸ்கின்னர் என்கிறவர் ஒரு கற்றல் சம்பந்தமான உளவியல் தத்துவங்கள் சொன்னதுல ஸ்கின்னர், பவுலோ, டாக்டர் கிளாக் ஹல் இவங்கெல்லாம் கற்றல் சம்பந்தப்பட்ட அறிவியல் தத்துவங்கள் சொன்னாங்க. அதுல இவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான், சிறு பிள்ளைகளுக்கிட்ட இருக்கிற கற்றல் முறை போல கற்றல். நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சு கொடுக்கறது, டியூஷன் கிளாஸுக்கு அனுப்புறதை விட வேகமாக பிள்ளை எதை படிக்கும் தெரியுமா? பார்த்து கண்ணுக்கு முன்னால இருக்கிறத அப்படியே செய்யறது தான் போல கற்றல். நீங்க பிள்ளைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா அன்றைக்கு அவன் என்ன விளையாட்டு தெரியுமா? சின்ன பிள்ளையில நீங்க நான் டாக்டராம், நீங்க நோயாளியாம், நெஞ்சில வைப்பார் ஒரு பட்டை ஒன்று எடுத்தா, இருமுங்க, மூச்சை எடுத்து விடுங்க, கண்ணை காட்டும், ஆவணும். எங்க பார்த்து நாம காய்ச்சலோட பிள்ளைய கொண்டு போறோம், அவன் அந்த காய்ச்சலுக்குள்ள இருந்து டாக்டரை பார்க்கான். போல கற்றல். பாப்பா மெக்கானிக்கண்டா பிள்ளை விளையாடுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவை, சுத்தியல் தேவை, சாவி தேவை. அவனுக்கு அதான் விளையாட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகி விளையாட்டாங்க. பாப்பா என்ன செய்யறாரோ அதை செய்யறான். இந்த பொம்பளை பிள்ளை எல்மாவோட கூட இருக்கிற அவங்களுக்கு சோறு ஆக்கி விளையாடுற விளையாட்டு தான் இந்த போல கற்றல் தான் பிள்ளைகள்கிட்ட இருக்கு. இந்த பிள்ளைகளை நீங்க குர்ஆன் எடுத்து ஓதுங்க, புத்தகத்தை எடுத்து படிங்கன்னு நீங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்வா, அந்த பிள்ளை குர்ஆனை மடியில வச்சிருக்கும், மனசு டிவியில் இருக்கும். அந்த பிள்ளை புத்தகத்தை மடியில வச்சிருக்கும், மனசு டிவியில் இருக்கும். நாங்களும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாடகம் பார்க்குறோம். சரியான இன்ட்ரெஸ்ட் நாடகம். இன்றைக்கு பெண்கள் கூடுதலாக பார்க்கறது. நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள இடையில ஒரு விளம்பரம் போகும் தானே, அந்த விளம்பரத்துக்கு திரும்பி பிள்ளைகளை பார்க்குறோம். படிக்காம ஆண்டு அவன் படிப்பான். ஏனண்டா அவனுக்கும் விளம்பரம் தேவையில்லை. அவ்வளோ நேரம் அவன் குர்ஆனை வச்சுட்டு படம் தான் பார்த்தேன். நீங்க விளம்பரம் போர்டை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அவன் ஓதுவான். நீங்க திரும்பி போவீங்க, பரவாயில்லையே பிள்ளை ஓதுறானே, கவனம் ஓதணும். விளம்பரம் முடிஞ்சோன்னா இவன் டிவியை பார்த்துடுவான், பிள்ளையே பார்க்க மாட்டான். அவனும் பிள்ளைய டிவியை தான் பார்ப்பான். அப்ப இந்த பிள்ளைகளை படிப்பிக்க இயலாது, இப்படி படிப்பிக்க இயலாது. நாங்க என்ன செய்யணுமெண்டா, போல கற்றல் இதை கவனிக்கணும். என்ன செய்யணுமெண்டா, பிள்ளைகள் குர்ஆன் எடுத்து ஓதணும். பிள்ளைகளை ஓத சொல்லுவோம், நாமளும் ஓதுவோம். டிவியை மூடி வைப்போம். அந்த டிவி வேணாம், இருக்கட்டும். நம்மளோட பிள்ளைகளை எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம். இந்த டிவிக்கு பர்தாவை போட்டு மூடி வைப்போம், ஃபர்ஸ்ட் கவர் போட்டு வைப்போம். அந்த டிவியை சும்மா இது யாரும் பார்க்க இயலாது வச்சு போட்டு இந்த பிள்ளைகளை, மகன் குர்ஆன் எடுத்துக்காங்க, அம்மாவுக்கு ஒரு குர்ஆன் தாங்க, பாப்பாவை மோதுவார், தாத்தாவை மோதுவா, பெரிய நானாவை மோதுவார். பிள்ளை இவர் மோதினா பிள்ளைக்கு இப்போ செய்ய வழி இல்லை. அந்த பாப்பா உமா செய்கிறது தானே அது செய்யணும்.
அந்த பிள்ளை குர்ஆன் எடுத்து ஓதும். படிக்கணும். நாமளும் பேப்பர் ஒன்றை வாசிக்கிறோம், ஒரு ஒரு உண்மையதத்தை வாசிக்கிற, ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை வாசிக்கிற பிள்ளையும் எடுத்து எல்லாரும் வாசிக்கக்குள்ள அவர் வாசிப்பார். அந்த டைம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வாசிக்கிறது, ஓதுறது, ஹோம்ஒர்க் செய்கிறது. அப்போ அந்த போல கற்றல் தான் பிள்ளைகளுக்கிட்ட வரும். இதை நாம கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் பிள்ளைகளுக்கிட்ட நிறைய மாற்றத்தை நாங்கள் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அது இல்லாம பிள்ளைகளை நாங்கள் சும்மா குறுக்கால தண்டிச்சு விட்டு என்ன செய்யலாது, ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலாம். அப்ப பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது இந்த போல கற்றல். அடுத்தது, இந்த பிள்ளைகளை நாங்க பேசுற நேரம் சபிக்கிறது, பேச்சு வழக்கில் என்ன செய்யறது, பிள்ளைகளை சபிக்கிறது. இது அந்த பிள்ளைகளுக்கு மனசுல சரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு சரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் கவுன்சிலர் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன், நிறைய பெரியவங்க வராங்க, சின்ன வயசுல ஏற்பட்ட தாக்கம் தான். என்கிட்ட நிறைய பேர் வந்தேன். ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பெரிய பிரச்சனையா போச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பெரிய பிரச்சனையா போச்சு. ஃபேமிலி கவுன்சிலிங் வராங்க, சரியான தூரத்துல இருந்து எங்களோட ஊருக்கு வராங்க. வந்தா அந்த 2 பேர்லையும் பிரச்சனை இல்லை, ஆனா காலிக்கோடு வரைக்கும் கேஸ் போயிடுச்சு. காலியார் சொல்லியிருக்கிறார், அடுத்த தவணைக்கு இடையில ஒரு கவுன்சிலரை சந்திச்சு போட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார் காலியார். அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அங்க உண்மையிலே பார்த்தா காலியார் சொன்னது சரி. இவங்க காலி கோர்ட்ல பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒரு ஆளுமை முரண்பட்ட தன்மை, அவ்வளவுதான். 2 பேரும் அன்பு வச்சுக்காங்க. நல்லா புருஷன்ல பொண்டாட்டி அன்பு வச்சிருந்திருக்கிறா, பொண்டாட்டியில புருஷன் அன்பு வச்சிருந்திருக்கிறார். இவர் நினைக்கிறா புருஷன் என்னில் அன்பா இல்லைன்னு நினைக்கிறா. அதான் நடந்த பிரச்சனை. ஏன் நினைக்கிறான்டா, அவட ஆளுமை வேற, இவர ஆளுமை வேற. அவட ஆளுமை என்ன, அன்பை வெளியில காட்டணும். அவட ஆளுமை என்னன்னு சொன்னா, ஸ்லைட் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா புருஷன் ஸ்லைட்டு வேண்டி தரணும், நாம சொல்லாம வேண்டி தரணும். கூடுதலான பெண்கள் அப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க. நாம தலைக்கு வைக்கிற ஆயில் முடிஞ்சா புருஷன் என்னில் சரியான அன்பு இருந்தா அவர் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல எண்ணெயை பார்த்து போட்டு நாம சொல்லாம அடுத்த போத்தல் வரணும். ஸ்லைட் உடைஞ்சா அடுத்தது வரணும். சோல் கிழிஞ்சு வச்சண்டா அடுத்தது வரணும். சோட்டி பிஞ்சு வச்சண்டா மங்கிட்டு போகுது, அடுத்த சோட்டு வரணும். வேண்டி கேட்கறவல்ல, சாடமாடையா சொல்லி பார்ப்பாங்க. சோட்டி ஒன்று எடுக்கணும், நல்லா பேடாயிட்டு என்று சொல்லுவான். சொல்லி போட்டு எதிர்பார்ப்பா, ரைட் இன்றைக்கு சொல்லிருக்கேன் பார்ப்போம் என்னில் எவ்வளவு அன்பிரிக்கன்று. அந்த ஆள் வேண்டிக்கிற மாட்டான். அப்ப என்ன முடிவு, இவருக்கு நம்மள அன்பில்லை. வேணுமென்று உடஞ்ச ஸ்லைட்டை முன்னுக்கு போடுவான். இது 3 வேண்டுனா 3 உடஞ்சு போச்சு என்று அவருக்கு முன்ன தூக்கி வீசுவான், டஸ்ட்பின்ல போடுவார். அப்பவும் வராது. அப்ப வேறு நினைக்கிற அன்பில்லை. அது அவங்களோட பர்சனாலிட்டிக்கு மத்தாக்கள் இருக்கணும் என்று நினைச்சதால அன்பில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இவர ஆளுமை என்ன தெரியுமா, அன்பு இருக்கு, கேட்டதான் வேண்டி கொடுக்கும். அதுவும் 2 தடவை கேட்டு மறந்து 3ஆவது தடவை கோல் பண்ணி ஞாபகப்படுத்தி விரக்கோல மறந்துடாம என்று சொல்லணும். அதுக்கு அன்பு இல்லைன்றும் இல்லை. அவருக்கு அன்பை அப்படித்தான் காட்ட தெரியும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் வளர்ந்த விதம் அதான். அப்ப என்னட்டு அந்த கேஸ் வருது. அவருக்கு இந்த காலிக்கோட்டில் போய் கல்யாணம் பிரிகிற அளவுக்கு வாரதுக்கு காரணமே அவருக்கு அன்பை அவர் அழுகுறார். எனக்கு இவளோட சரியான இறக்கம் இருக்கா சார், சரியான பாசம் இருக்கு, ஆனா அவ என்ன இப்படி நினைக்கிறான் சொல். அப்ப எனக்கு வழங்கி போச்சு, ரைட் இவர் வளர்ந்த சூழலை பார்க்கணும் என்ற ஒரு ஆளுமையை படிச்சு கொள்றதுக்கு சூழல் ஒரு காரணம். இந்த சூழல்ல இவர் அப்படித்தான் படிச்சிருப்பார். சூழலை எடுத்து அவரை பேரண்ட்ஸ், அவரை குடும்பத்தில் இவர் எத்தனாவது பிள்ளை, இவர வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது என்று சிறுபிராயத்தை நோண்டினா அவர் சொல்றார், எனக்கு புத்தி தெரிய என்ற வாப்பா என்னை பக்கத்துல உட்கார வச்சு தலையை தடவி எனக்கு கொஞ்சம் மோந்த நினைப்பே எனக்கு இல்லைங்க அழுகுறான். அந்த பிள்ளைல மனசு எப்படி பாதிக்கப்பட்டுக்கிறான். எனக்கு புத்தி தெரிய எனக்கு உட்கார்ந்து, நான் எத்தனையோ ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்கூல் பாஸ் பண்ணியிருப்பேன், ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் எடுத்திருப்பேன்.
அதுக்கு gift தர போறாங்க, ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வச்சு எனக்கு சர்டிபிகேட் தர போறாங்க. பாப்பா வாங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன பாராட்டுறத எங்க பாப்பாக்கு பார்க்க நேரம் இல்லை, எங்க உமாக்கு பார்க்க நேரம் இல்லை. சரி வேண்டி கொண்டு வீட்டை கொடுக்குறேன். அதை எடுத்து பார்த்து வெரி குட் பண்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை. என்னமோ அவ பாப்பா ஒரு நாள் சொன்னாராம், போய் சர்டிபிகேட்டை கொடுத்து பாப்பா 100 மீட்டர்ல நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னு. என்னடா கூட ஓடினவனுக்கு என்ன கால் முடமான்னு கேட்டாராம். மகனை புகழல, சம்திங் ரோங்கா தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னு பாப்பா சொல்றார். அந்த சின்ன வயசுல நடந்தது கல்யாணம் கட்டி அவனுக்கு பிள்ளை இருக்குது, மனசை பாதிக்குது. இதுதான் நம்மளால நடக்கிற தவறு. சிந்திச்சு பாருங்க, மறக்க இயலாது. அவனுக்கு இன்னும் 45 வயசு போனாலும், அவனுக்கு 60 வயசு ஆனாலும் அந்த சின்னதுல கிடைச்சது திரும்ப கிடைக்காது. ஒரு பேரண்ட்ஸ் பாராட்டலையே, மோட்டிவேஷன் பண்ணலையே. அப்ப இவன் ஆளுமை எப்படி வருமண்டா, அவனும் அன்பை அப்படித்தான் காட்டுவான். வேடா வந்துட்டு போவான். விளையிட நான் சொல்றது. எனவே நாங்க பிள்ளைகளை சாபமிடுறது, திட்டுறதெல்லாம் பிள்ளைகளுக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். தேவையில்லாத இடத்துல திட்டுறது, திட்ட வேண்டிய இடத்துல திட்டணும். ஆனா அந்த வார்த்தைகள் தவறா பேசிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரை நீங்க திட்டாதீங்க, வலா தலாஅனு ஷையன், எதையும் திட்டாதீங்க. நீங்க திட்டினால் உங்களுடைய சாபம் வானத்தை நோக்கி ஏறும், இடம் இருக்காது. பூமியை நோக்கி திரும்பும், இடம் இருக்காது. வலதால் போகும், இடம் இருக்காது. இடதால் போகும், இடம் இருக்காது. நீங்கள் திட்டியவனிடம் போகும். அது அவனுக்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அவனிடத்தில் சாரும். நீங்க திட்டுற ஆள் தான் அவன், அநியாயம் தான் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு அது பலிக்கும். அதுக்கு அவன் தகுதி இல்லைன்னு சொன்னா திரும்ப உங்கள்கிட்ட வந்து சேரும் என்றான். அப்ப நாம பிள்ளைகளுக்கு திட்டுறோம்டா, ஒன்று பிள்ளை திட்டு வாங்குற அளவுக்கு உண்மையிலேயே தப்பான ஆளாண்டா நம்மளோட பிள்ளைக்கு போகும், இல்லாட்டி நமக்கு போகும். ரெண்டுல ஒரு ஆளுக்கு ஆபத்து வந்தாலும் நமக்கு தான் லொஸ்ட். பிள்ளை நம்மளோட பிள்ளை தான். நம்ம ஆத்திரப்படுறோம், என்ன வார்த்தையை கொட்டுறோம் என்று விளங்குறது. ஹரபா போவான், இடி விழுவான்றோம், நாசமா போவான் அப்படின்றோம். எனவே நம்மளோட பிள்ளைகளை நாங்கள் திட்டக்கூடாது மார்க் அடிப்படையில். அதே மார்க்கம் ஒரு உளவியல் விஷயத்தையும் சேர்த்து தான் பார்க்குது. இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது அழகான ஒரு உளவியல் சம்பந்தமான பேச்சுக்களோடு இருக்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கம். நீங்கள் இந்த உளவியல்ல வெளியில் போய் தர தேவையில்லை, இஸ்லாத்துக்குள்ள வாத்தாச்சு. ஒரு பிள்ளையை திட்டி நாம் அந்த மனசில் பாதிப்பு ஏற்படும். நான் சொன்ன பாருங்க, அந்த ஆள் மனசு இட்டுங்கிற அந்த ஆள் மனசுல அந்த பாதிப்பு வந்துட்டா அவர் பெரியவர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு என்ன செய்யுது, பெரியோர் பிரச்சனையாக போகும். அதே இவருடைய ஆளுமைக்கு காரணமாகும். ஆளுமை ஒரு ஆளை பர்சனாலிட்டி உருவாகிறதுக்கு காரணமே அவர்கிட்ட எப்படி நடக்கிறாங்கிறத வச்சுதான். கடுமையா அடிக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பிள்ளைகளை போட்டு கடுமையா அடிக்கிற, அந்த கடுமையாக அடிக்கிற பிள்ளை, அடிபடுற பிள்ளை இருக்குதானே, அவன் ஆளுமை வித்தியாசமா இருக்கு. அவன் ஆளுமை என்ன தெரியுமா, கொஞ்ச நாளையில அவன் எப்படி மாறுவான்னு சொன்னா, அதிகாரம் செலுத்துற ஆக்கள்கிட்ட ஆசை வைக்க தொடங்குவான். வில்லனை தான் விரும்புவான். போலீஸ் ஆகணும்மா, நான் போலீஸ் ஆகணும், நீ படிச்சு என்னடா ஆகுற, எல்லா பிள்ளைகளும் டாக்டர் ஆகணும்பா. ஒரு பொடி என்ற கேட்டு ஸ்கூல்ல நீங்க கேட்டு பார்த்தா தெரியும். நீங்க டீச்சர்ஸ் மாதிரி இருப்பீங்க, நர்சரி டீச்சர்ஸ் மாதிரி இருப்பீங்க, புரோமோஷன் நடத்துற ஆக்கள் இருப்பீங்க. சும்மா பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நீங்க என்ன உங்களுக்கு என்ன ஆக விருப்பம் வந்து. ஒருத்தன் டாக்டர் அம்மா, ஒருத்தன் நான் சேர் ஆகணும், ஒருத்தன் சொல்லுவான் நான் போலீஸ் ஆகணும். அவன் எடுத்து நோண்டி பார்த்தா இவாப்பா இல்லாட்டி உமா கடுமையை அடிக்கிறாள். அடி வாங்குற பிள்ளை அடி கொடுக்கணும் அப்படி யோசிப்பான், நான் போலீஸா. இவன் மத்தாக்களுக்கு போட்டு இடிப்பான், இறக்க கொன்மை குறையும். அப்ப இப்படியான பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ கடுமையாக பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறவன், அந்த வார்த்தை பேசுறவங்க, இதனால பிள்ளைகள் பாதிக்கப்படுது. எனவே பிள்ளைகளை நாங்கள் சாபமிடக்கூடாது, திட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ்வே தடுக்கிறாங்க, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் திட்ட வேண்டாம் என்று தடுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நாங்க சில விஷயங்களை கேர்லெஸ்ஸா இருக்கிறது, கவனக்குறைபாடு. என்ன கவனக்குறைபாடுண்டா, நம்மளோட பிள்ளை என்ன செய்யறான், யாரோட பழகுறான் என்கிற விஷயத்துல நாங்க கவனக்குறைபாடா இருக்கும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் என்றால் பொறுப்புதாரிகள், லீடர்கள். நம்ம எல்லாரும் லீடராம் இஸ்லாம் சொல்லுது. நாங்கள் எல்லாரும் லீடர். நம்ம லீடர்னா வெளியில போய் பார்க்கப்படாது. நம்ம லீடர். நம்ம ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது நம்மட குடும்பத்தை பார்க்கிறோம், நம்மட உடம்பை பார்க்கிறோம். நம்ம லீடர். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மட லீடர்ஷிப் பத்தி நாளை மறுமையில விசாரிக்கப்பட போறோம். அப்ப நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய பிள்ளை எதை பயன்படுத்துறான், எப்படி பயன்படுத்துறான், யாரோட பழகுறான், யாரோட பேசுறான் பார்க்கணும். நிறைய பேர் என்ன செய்யறேன்னா, இந்த மஹரம் அஜ்னபி பார்க்காம சின்ன பிள்ளை தானே, ஆட்டக்காரனோட தனியை விடுற, மாமாவோட ஏற்றி கொண்டு விட சொல்ற, சாச்சிட மகன் தம்பி தானே நினைச்சு டியூஷனுக்கு கொண்டு விட்டுட்டு வாங்குற. பிள்ளைட்டா நம்மளோட பிள்ளை பொம்பளை பிள்ளை, பிறந்ததுல இருந்து பொம்பளை பிள்ளை தான் நம்மளோட பிள்ளை. எல்லாரும் சின்ன பிள்ளைன்னு பார்க்கான் இல்லை. உங்களுக்கு தெரியும் நியூஸுகள் எப்படி எல்லாம் வருதுன்னு. நாங்கள் நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. நம்மட கண்ணுக்கு வச்சிருக்கணும். நம்மட கண்ணுக்கு நாம கூட்டி கொண்டு விடுவோம். இல்லாட்டி அந்த கிளாஸுக்கு போக தேவையில்லை. அப்படி ஒரு கிளாஸ் தேவை. நைட் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் தேவை. அப்படி ஒன்று தேவையில்லை. ஒன்று உங்களுக்கு வீட்டை வச்சு படிச்சு கொடுக்கலுமா, இல்லாட்டி நீங்க கொண்டே விட்டுட்டு வாரீங்களா, அல்லது உங்களோட மூத்த மகன் கூட்டி கொடுறானா, அல்லது உங்களோட மாப்பிள்ளை கூட்டி போறானா, அதுக்கு வெளியால பேத்துறாதீங்க. அதுக்கு நான் சொல்றேன் இல்ல, அந்த உறவுகளை கொச்சப்படுத்தல. ஆபத்து ஆறால வந்திருக்குது. சிறிய பிள்ளைகளுக்கு நடக்கிற ஆபத்து தூரத்தால வாரல்ல, குடும்பத்துக்குள்ளெல்லாம் வார. சின்னப்பா, பெரியப்பா, அம்மாப்பா, பாப்படாப்பா, மாமா, பக்கத்து வீட்டுக்காரன், மச்சான், நெருக்கமான உறவுக்குள்ள இருந்துதான் ஆபத்தே வாரம். எனவே நாங்கள் அந்த அஜ்னபி மஹரம் என்கிற அந்த உறவை நாங்கள் பண்றது மட்டும் இல்லாம, சின்ன பிள்ளை தானே இதுக்கு என்ன அஜ்னபி மஹரம் பார்க்கறதுன்னு தனியாகவும் விட்டுறாதீங்க. கவனிக்கணும். அதுல விதிவிலக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. ஆம்பளை பிள்ளைக்கும் ஆபத்து இருக்குது, ஆம்பளை பிள்ளைகளுக்கும் ஆபத்து இருக்குது. ஆம்பளை பிள்ளைகளையும் கவனிக்கணும். நாங்க ஆரோட விடுறோம், எப்படி இருக்குது இந்த பிள்ளை, அப்படி நாங்க என்ன செய்யணும், பார்க்கணும். எனவே இந்த பிள்ளைகள் விஷயத்துல கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. என்ன செய்யறான், இந்த பிள்ளை எப்படி இருக்கிறான் என்கிற விஷயத்துல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளையோட இஷ்டத்துக்கு சில விஷயங்களை நாங்க இறங்கி போறோம். பிள்ளை சொல்றான் கெப் கட் வெட்டணுமாங்க, பிள்ளை சொல்றான் எனக்கு தலைவா டிஷர்ட் வேண்டி தாங்கம்மா, எனக்கு இந்த டிசைன் இல்லை, நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரும். அப்படி இல்லைம்மா, அது ஹராம், இது பாவம், இது இப்படி போடக்கூடாது. இப்பவே கரண்டை காலுக்கு மேல ட்ரௌசரை தச்சு போடுங்க. கரண்டை காலு கீழே போடுறதுதான் அவனுக்கு அருவருப்பாரி. இப்பவே சின்ன வயசுலயே கரண்டை காலுக்கு மேல போட்டு பாருங்க. கரண்டை காலுக்கு கீழே போறதா ஹராம் மகன், அது தப்பு. நம்ம என்ன சொல்லாது, ஃபேஷன் இல்லையே, நாகரிகம் இல்லையே. நம்ம நினைக்கிறோம் நாகரிகம் இல்லைன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம்டா, நம்ம நாகரிகம் இல்லைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உலகத்துல அறிவாளர்கள் மட்டத்துல எது நாகரிகம்? ஊத்தை இல்லாம ஒருத்தன் உடுத்தாதான் நாகரிகம். நீங்க யூரோப்புகளை போய், வெள்ளக்காரன் தான் நமக்கு முன்மாதிரி. இந்த நாகரிகம், ஃபேஷன், மாடர்னிசம் என்று பேசுறவன் எங்க இருந்து வாரான்? வெள்ளக்கார நாகரிகம் தான் எடுக்கிறான். சிலாக்கள் அந்த வெளிநாடுகளுக்கு போகல, வெள்ளக்காரன் நாடுகளுக்கு போகல, அப்படி சூட் அடிச்சு ஷர்ட் போட்டு, அப்படி கோட் போட்டு டை கட்டி அப்படியாண்டு போவாங்க. அவனுக்கு சிரிப்பாரி. அவன் ஏன் கோட் போடுற தெரியுமா? அந்த நாட்டுல கோட் போட வேண்டிய அவசியம் இருக்குது. அங்க அவ்வளவு கூழ். டைய கட்டுற இந்த கழுத்தை தான் கடுமையா கூழ் தாக்கும். நான் யூரோப் நாடுகள் 5-6 நாட்டுக்கு போயிருக்கிறேன். நான் அங்க போனா ஆட்டோமேட்டிக்கா அந்த குளர் பட்டனை பூட்டி கழுத்துக்கு டை போட்டு தான் ஆகணும். ஒரு சால்வி எடுத்து போடணும். இந்த தொண்டையத்தான் கூழ் கடுமையா தாக்கும். இதை மறைக்காம வெளியில போறதே இல்லை. நாங்க அங்க பொக்கட்டுக்குள்ள கையை போட்டுருவோம். ட்ரௌசர் போட்டு போகல, இந்த கையை பொக்கட்டுக்கு போட்டுருவோம். வெளியில வச்சிருந்தா கையெல்லாம் அப்படியே ஊசு ஊத்துற மாதிரி கூழ். பொக்கட்டுக்கு கையை போட்டுக்கு நடக்கிறது இங்க ஃபேஷன். அங்க வேற வழி இல்லாம ஓட்டிக்கு போறோம். இங்க இந்த ஹொட்டல்ல இந்த வெயிலுக்குள்ள
ஒருத்தர் கையை கட்டி கோட்டை போட்டு அப்படியே பொக்கோட்டுக்கு கையை போட்டுக்கு போனா வெள்ளைக்காரன் பார்த்து சிரிப்பா, என்ன பேயண்டா இவன், இந்த கூழ் அந்த கூழுக்குள்ள இருக்கிறோடு வெந்த ஹொட்டுக்குள்ள போட்டுக்கிறான். வெள்ளைக்காரன் இங்க வந்தா எப்படி இருக்கிறான், கோட் போட்டுக்குள்ள ஆத்துறானா, எல்லாம் கலட்டி எறிஞ்சு வந்துச்சு, ஒரு மெல்லிய டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சும்மா காத்துறாகத்தான் போறான். இங்க எப்படி அதை போடுறது, அந்த கிளைமேட்டுக்கு போடுறோம். நம்ம ஃபேஷன் அதை நினைக்கிறோம். கரண்டை காலுக்கு மேல போட்டு தான் சாக்கிர் நாக்கிர் இந்த உலகம் எல்லாம் சுத்தி வாரார். பீஸ் டிவி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன ஒரு டிவி, கரண்டை காலுக்கு மேல தான் ட்ரௌசர் போட்டுக்கு பேசுறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்டா, அது அசிங்கமா இருக்குமா, ஒரு அசிங்கம் கிடையாது, நீ விடு, அதான் ஸ்டைல். நமக்கென்று ஒரு போலீஸ், நமக்கென்று ஒரு போலீஸ், நமக்கென்று ஒரு ஸ்டைல் இருக்கணும், நமக்கென்று ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும். நாம இப்படித்தான் அப்படின்னு இடத்துக்கு போவோம். சீக்கி என் தலைப்பை கட்டி போறான், அவன் பெஷன் பார்த்துக்கலாமே. பாகிஸ்தான்காரன் பொழப்பிச்சுப்பா போறான், அவன் பெஷன் பார்த்துருக்கலாமே. அது பாகிஸ்தான் யூனிஃபார்ம், பொழப்பிச்சுப்பா. சவுதியில நடிகை வச்சுப்பா, அது அவன் யூனிஃபார்ம். ஓமான்ல தலையில சுத்துவான் ஒரு சுத்தோண்டு, என்ன அசிங்க ஆபீசர். ஓமான் போலீஸு, ஓமான் ஏர்போர்ட்ல போய் ஏர்போர்ட்ல வேலை செய்யற கவர்மெண்ட் சேவனை பார்த்தோன்னே நமக்கு அதிசயமா இருக்கு. என்னடா அது, நான் ஒரு சாரணை தூக்கி தலையில இப்படி சுத்தினா எப்படி இருக்கும், அதை ஒரு கோலக்க மாலக்க அப்படியே சுத்தி போட்டு ஆபீசர் வேலைக்கு போ. அவனுக்கு அதான் ஸ்டைல், அது அவன் யூனிஃபார்ம், அது அவன் பர்சனாலிட்டி. நாம என்ன நினைக்கிறோம்டா, சில உடுப்புகள்ல நாங்க நிராகரிக்க இல்லை. அப்ப பிள்ளைகள் ஸ்டைல் வருவான், இல்லம்மா இது ஹராம், இப்படித்தான் உடுக்கணும், இப்படி படம் இருக்கிற டிஷர்ட் போடக்கூடாது, இதுல திரைப்படத்துல பேர் இருக்குது, பின்னுக்கு விஜயில போட்டோ இருக்குது, வேணாமாக கூடாது, ஆகான்னு சொன்னா ஏத்துக்குவோம். பிள்ளைகள் இப்படியே நாங்க வளர்த்து வந்துட்டோம்டா, நாங்க பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்கலாம். இல்லாட்டி கேர்லெஸ். அடுத்து இந்த பிள்ளைகள் ஊடகங்களை பயன்படுத்துது. கம்ப்யூட்டர் வேண்டி கொடுத்தா கம்ப்யூட்டர் கேட்டா கொடுத்துருவோம், நம்ம போன் வேண்டி கேட்டா போனை வேண்டி கொடுத்துருவோம். ஓலெவல் பாஸ் பண்ணா என்ன செய்வேன், போன் வேண்டி தருவேன்னு சொல்றோம். எதுக்கு போனு? இன்னைக்கு அனாச்சாரம் எல்லாம் எதுல நடக்குது, இந்த இன்டர்நெட்ல போன்ல இதுல தானே நடக்குது. நம்ம வீட்டுக்குள்ள தியேட்டரை கொண்டாந்து இறக்குறோமே. இந்த பிள்ளைக்கு கம்ப்யூட்டரை வேண்டி கொடுத்தா அவன் கம்ப்யூட்டர் ரூம்ல எப்படி போடுவான் தெரியுமா? கம்ப்யூட்டர்ல இருக்கிற முகம் தான் நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர் முகம் நமக்கு தெரியாது. அப்படித்தான் மேசையை போடுவான் அவன். நீங்க ரூமுக்குள்ள நுழையும் போது கம்ப்யூட்டரை பேக் சைட் தான் உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டரை அவன் தான் பார்த்துட்டு இருப்பான். நீங்க ரூம்ல நுழையும் போதே அவன் கம்ப்யூட்டரை மினிமைஸ் பண்ணி விட்டுருவான், டங்கன்னு வைத்து உங்களுக்கு எல்லாமே. அப்படித்தான் அவன் படிக்கான். ஒரு செகண்ட்ல கிராத்தோடு குர்ஆன் கிராத் பார்த்துட்டு இருப்பான். ஒரு செகண்ட்ல முகமது மௌலவியோட பயான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க போவீங்க, முகமது மௌலவியோட பயான் போவா, ரைட், பிள்ளை பயான் பார்க்க ரைட். நீங்க இந்தியாவில் வரக்குள்ள அந்த பயான் போய் மற்றது வந்துடும். ஒரு நாளும் நீங்க இந்த சின்ன பிள்ளைகளை தேவையில்லை. அப்படித்தான் நீங்க வேண்டி கொடுத்தாலும் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க இருந்து கம்ப்யூட்டர்ல இருக்கணும். நாங்க படிங்க, நான் பக்கத்தில் இருக்கிறேன். கம்ப்யூட்டர் உங்களோட பக்கம் இருக்கணும். பிள்ளையோட முதுகு தான் உங்களுக்கு தெரியும் என்ன போகுது. தனி ரூமுக்குள்ள இல்ல, ஹோலுக்குள்ள என்னங்க பாப்பாக்கு பக்கத்துல பாரு, அதான் கோம். எனவே இந்த ஊடகங்களை பிள்ளைகள் பயன்படுத்துறத நாங்க கண்காணிக்கணும். என்ன புத்தகம் வாசிக்கிறான், என்ன நெட் வச்சுக்கிறான், என்ன இது ஒரு இணையதளம் பார்க்குறான், ஸ்கைப்பு, ஃபேஸ்புக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்துறான், நெட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றான். இன்னைக்கு உலகத்துல கூடுதலாக பார்க்கப்படுற சைட் என்ன, ஒரு மோசமான சைட் தான் கூடுதலாக பார்க்கப்படுது. உலகத்துக்கே ஒரு மெசேஜை குயிக்கா கொடுக்கணும்னு சொன்னா நம்முடைய இஸ்லாமிய வெப்சைட்ல கொடுத்தா போய் சேராது. ஒரு மோசமான ஒரு வெப்சைட்ல அந்த மெசேஜை தூக்கி போட்டா இதை விட 1,00,000 பேர் கூட பார்த்துருவாங்க. டக்குன்னு ஒரு செகண்ட்ல பார்ப்பான். ஏன்னா அதைத்தான் எனி டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவுக்கு கூடுதலாக அது யூஸ் பண்ணப்படுது. அப்ப நம்ம நம்முடைய பிள்ளைகள் ஊடகங்களை எப்படி பயன்படுத்துறாங்க, என்ன ஊடகத்தை பயன்படுத்துறாங்க. நாம போன் வண்டி கொடுக்க கூடாது, தேவையில்லை. எதுக்கு போன்ங்கிறனா? எனவே குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஅய்யத்திஹி. நாங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், நாங்கள் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பிள்ளைகளை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிறத நாங்கள் என்ன செய்யணும், கவனிக்கணும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ற நேரம் நல்லா நெருங்கி போச்சு. நீங்கள்லாம் வீட்டுக்கு சமைக்கணும். சொஹ்பத், நீங்க பிள்ளைகள்கிட்ட தோழனா பழகுங்க, தோழியா பழகுங்க. ஆண்களும் தான், பெண்களும் தான், பாப்பாவும் தான், உம்மாவும் தான்.
பிள்ளைகளை தள்ளி வச்சு பார்க்காதீங்க, பிள்ளைகளை பக்கத்துல வச்சு பாருங்க. பிள்ளைகள்கிட்ட எப்பவுமே அன்பா நெருக்கமா இருந்து பார்க்கணும். சிலர் என்ன செய்யறா, பாப்பா அம்மா அம்மா கிட்ட கேட்குற, என்ன அவன் எங்க போனான், நீ கேட்க வேண்டியது. உம்மா கிட்ட கேட்குற, எங்க உங்களோட பிள்ளை, என்ன மகள் சொன்னீங்கன்னு, எங்க போனாமன்னு கேளுங்க. ஏண்டா உனக்கு உரிமை இல்லையா? பாப்பா உம்மா பிள்ளைகளுக்கிட்ட நெருங்கி பழகணும். அன்பு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு காரணம் அன்பு தேவை சரியாக நிறைவேற்றப்படாதது. ஒருத்தனோட ஓடி போறா ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனோட ஓடி போறா. நம்ம யோசிச்சு பார்ப்போம், பெற்ற தாய் தகப்பனை விட்டுட்டு, கூட பிறந்த சகோதரிகளை விட்டுட்டு, பரம்பரையான இந்த சொத்தை எல்லாம் விட்டுட்டு நேற்று பழகின ஒருத்தனோட ஓடி போறா என்று சொன்னா என்ன நடந்து? நம்மடாக்க சொல்லுவாங்க, அது வசியம் பண்ணிட்டான், சூனியன். ஒன்றும் கிடையாது. அந்த பிள்ளைக்கு இருந்தது அன்பு தேவை. அந்த அன்பு தேவை அவன் நிறைவேற்றினோன்னு அவனோட ஓடி போய்த்துருவான். அந்த அன்பு தேவை என்ன? நாங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுறதில்ல, நாங்க உட்கார்ந்து பேசணும். நமக்கிட்ட இருந்து சரியான அன்பு போகல, நாம எடுத்ததெல்லாம் கண்டிக்கிறோம், நாங்க எதிர்த்து பேசுறோம். பொத்து வாய பொத்து, முளைச்சி 3 இலை விடல கதைக்க வந்துட்டான் என்றும். அப்ப அவளுக்கு இந்த குடும்பத்துல மரியாதை இல்லை அப்படின்னு உணர்றான். அவள் ஒரு கருத்தை எடுத்த உடனே சொல்றதுக்கு எடுத்த உடனே, பாப்பா அது நீங்க சும்மா இருங்க மாள், உங்களுக்கு ஒன்றும் விளங்காது, நாங்க பெரியாக்கள் பார்த்து செய்யறோம். அப்ப அவளுக்கு வாய்ஸ் இல்லை, இங்க என்ன இல்லை, நமக்கு ஒரு பவர் இல்லை. அவள் அழுது கட்டிக்கா, என்ன அழுகுற என்று கேட்டுட்டு போயிட்டுறோம். நம்ம வாமா என்னம்மா அந்த பிரச்சனையை கேட்கறதுக்கு ஆளு. இப்ப உங்களுக்கு தெரிவிக்கிற அன்பு தேவை. இந்த அன்பு ஒருத்தன் காட்டிட்டான்டா, கண்ணே உன்னை காணாம என் கண் தூங்குது இல்லை அப்படி என்றுட்டான். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்றா. அப்படியா? நான் எங்க வீட்டுல என் போட்டு பேசுறேன், என்ன கணக்கு எடுக்காங்கல்ல, நான் இல்லாம உனக்கு வாழ்க்கை இல்லையா, வரண்டா தூக்கிட்டு போடான்னு வைத்துருவாள். அன்பு தேவை. ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கிட்ட நாங்க ரொம்ப நெருக்கமா சுஹ்பத்தா பழகணும். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பக்கத்துல உட்கார வச்சு ஒரு சாப்பாட்டு தட்டுல சாப்பிட்டு, இங்க வாங்கம்மா, ஏன் ஒரு மாதிரி ஆகிறீங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, என்ன பேசுனீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனீங்களா, என்ன நடந்துச்சு, தலையை தடவி மடியில வச்சு நாம தலைக்கு பேன் பார்த்து பக்கத்துல இருந்து எதுவா இருந்தாலும் நாங்க பேசி, குடும்பத்துல நடக்கிற ஒரு மசோராவில் பிள்ளைகளுக்கு பங்கு கொடுத்து, பாப்பா ஒரு வீடு வாங்க போறாராம், உங்களோட விருப்பம் என்ன மக்கள், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன விருப்பம். அந்த பிள்ளைகளுக்கு வயசுக்கு ஒரு பவர் வைக்கணும். பாப்பா புள்ள ஒரு கருத்து செல்லத்தோட அடக்கப்பட, நீங்க வாயப்பத்துங்க, சின்ன பிள்ளைகள் நீங்க என்று சொல்லாம சொல்லுங்க மகள். மகள் சொல்றது நல்லா தான் இருக்குது. அப்ப அந்த பிள்ளைக்கு அடே இந்த குடும்பத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு ஆளு, எப்படி ஓடுவாள், முக்கியமான ஒரு ஆள் எப்படி ஓடுவாள்னு கேட்கிறேன். எனவே இந்த பிள்ளைகளுக்கிட்ட நெருங்கி பழகுங்க, தோழனா பழகுங்க. போலீஸ்காரனும் கான்ஸ்டபிள் மாதிரியும் பழகிடாம, கள்ளனையும் போலீஸையும் போல பழகாம. பாப்பாண்டா பிள்ளைகளுக்கு கிடு கிடு கிட்டு நடக்குது, உம்மாண்டா கதைக்கல பயம். அப்ப இந்த பிள்ளைகள் யாருக்கிட்ட கதைக்கிறேன்? உம்மா கிட்ட போய் கதைக்கணும் போல இருக்கணும், பாப்பா கிட்ட போய் கதைக்கணும் போல இருக்கணும், பாப்பா இப்படி பாப்பா. அப்ப அந்த பிள்ளைகளுடைய அந்த வாலிப பிரச்சனைகள் எல்லாம் உம்மா பாப்பா கிட்ட வந்துடும். உம்மா கிட்ட வந்து மகள் சொல்லுவா, அம்மா இன்னைக்கு ஒருத்தன் கடிதம் தான் அம்மா, முடிவு கேட்கிறாம்மா, என்ன கல்யாணம் பண்ண போறானுங்கிறம்மா. அப்படியா மக? அப்பயும் ஆத்திரப்படக்கூடாது. அப்படியா மக? இப்படித்தான். இதெல்லாம் வெறும் இந்த பருவத்துல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் படாத அவஸ்தையா பாப்பா கிட்ட சொல்லுவோம், அவன் 6 பார்க்கணும், பார்ப்போம். நம்ம ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்க தைரியமா போங்க, சரியா? நீங்க ஒன்றும் பேசிடாதீங்க, அவனை எதிர்த்தும் பேசிடாதீங்க, ஒன்றும் பேசாதீங்க, நீங்க சும்மா பாட்டுக்கு போங்க, நாங்க பார்க்குறோம். அப்ப பிரச்சனை இல்லை. அந்த கதையை கதைக்கிற அளவுக்கு நாங்க நெருங்கி இருக்கணும். பாப்பா உம்மா மகன் நம்ம கிட்ட அந்த கதையை கதைக்கிற அளவுக்கு பாப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். மகனுக்கிட்ட தொடையில அடிச்சு, முதுகுல அடிச்சு, தலையில அடிச்சு, தலையை அப்படி கோதி விட்டு, என்னடா ஒரு மாதிரி அடிக்க என்ன கேட்கணும். கூட பயணத்துல எடுத்துக்க போகணும். அங்கஞ்சு போகும்போது வீட்டு பொறுப்புகளை சொல்லணும். மகன் பாப்பாட கடன் இவ்வளவு இருக்குது, கடையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நான் இல்லாட்டி நீங்க அதை பார்த்து கொள்ளணும். அப்போ ஒரு வாலிபனுக்கு தெரியும் வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, பாப்பா என்னென்ன விஷயத்துல எல்லாம் நோண்டி இருக்கிறார், மூக்க நுழைச்சிக்கான்னு தெரியும். அப்ப அந்த பொறுப்புகள் வருது. எனவே இந்த பிள்ளைகளுக்கிட்ட நாங்கள் சுஹபத்தாக ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு இந்த நவீன இந்த வளர்ச்சியில
பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் வளராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு இவைகள் எல்லாம் காரணமாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இவ்வளவு விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.